Om Shri Sai Ram. My most loving pranams at the feet of my father, my mother, my guru, my friend, my mentor, my guide, my beloved Swami. As I stand before you, my heart is thrilled because I am going to talk about a person whom I love the most. நான் உங்களுக்கு முன்னிலையில் நிற்கும்போது எனது இதயமானது உற்சாகமாக இருக்கின்றது. காரணம், நான் கதைக்கப் போவர் யார் என்றால் எனது இதயத்திற்கு மிகவும் நெருக்கமானவர். He is my eternal companion. அவர்தான் எனது அதாவது என் வாழ்வு முழுவதுமான என்னோடு இருக்க போபவர் அவர்தான். And just thinking about him fills my heart with so much of joy. I always feel, Bhagavan, that is the biggest blessing you have given me. சுவாமியை பற்றி நினைக்கும் போதே எனது இதயம் மகிழ்ச்சியினால் நிரப்பப்படுகிறது. அதற்குத்தான் நான் சுவாமியிடம் மிகவும் நன்றிகரமாக இருக்கின்றேன். And I'm sure this is the experience of each one of you. உங்களது அனுபவம் அது போன்றுதான் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். How blessed are we that we are born on this planet at a time when the avatar was walking. அதாவது நாங்கள் அனைவரும் இந்த அவதாரம் இந்த பூமியில் நடந்த காலத்திலே பிறந்திருக்கின்றோம். இதுவும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். Breathing the same air that he was breathing. அதாவது அவதாரம் சுவாசித்த அதே காற்றைத்தான் நாங்களும் சுவாசித்திருக்கின்றோம். Walking on the same soil that he was walking. அது அவதாரம் நடந்த அதே மண்ணில் தான் நாங்களும் காலடி பதித்திருக்கின்றோம். So this is why I always feel that we should congratulate ourselves and pat on our backs. அது எங்களை தட்டி கொடுத்து நாங்களே வாழ்த்து சொல்லிக் கொள்ள வேண்டும் இதற்காக. But it doesn't stop there. அங்கு மட்டும் நின்றுவிடப் போவதில்லை. Even if the avatar comes, unless he has the grace that allows you to come near him, it is of no use. அது அவதாரம் வந்தாலும் நீங்கள் அவதாரத்திற்கு அருகில் செல்லக்கூடியதற்கான ஆசை கிடைக்காவிட்டால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. And Swami says a beautiful story of a very poor man. சுவாமி ஒரு ஏழ்மையான மனிதரை பற்றி ஒரு அழகான கதையை கூறுகின்றார். He wanted some wealth, so he was praying to God every day. Oh God, give me some wealth. அதாவது அவருக்கு சிறிய அளவிலான ஒரு செல்வம் தேவைப்பட்டதனால் சுவாமியிடம் அவர் வேண்டிக் கொள்கிறார், எனக்கு செல்வத்தை தாருங்கள் என்று. So one day in that thought he was walking in the night towards the river. அதாவது ஒரு நதியை நோக்கி அந்த நினைவிலேயே அவர் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். And all night he was sitting at the river bank looking at the river. அதாவது நதிக்கரையிலே இரவு முழுவதுமாக இருந்து நதியை பார்த்து கொண்டிருக்கின்றார். After some time he got bored, so he started throwing small stones at the water inside. சிறிது நேரத்தில் அவருக்கு அலுப்பு தட்டிவிட்டது. அதன் பின்னர் சிறிய கற்களை எடுத்து அந்த நதிக்குள் வீசிக்கொண்டிருந்தார். The night passed. அவ்வாறாகவே அந்த இரவு கழிந்து சென்றது. When the sun rose and the dawn came, அதாவது சூரியன் உதயமாகி அதிகாலை வந்தபோது he saw the last stone he was about to throw was a diamond. அது இறுதியாக அவர் வீச இருந்த கல்லை தூக்கி பார்க்கும்போது அது ஒரு வைரக்கல்லாக இருந்தது. So all night he was sitting on a heap of diamonds, throwing them into the river, thinking it is a mere pebble. அதாவது ஒரு கூழாங்கல் என்று நினைத்துக்கொண்டு இரவிரவாக அவர் வீசிக்கொண்டிருந்தது வைரங்கள். அவர் ஒரு வைர குவியலின் மீது இருந்திருக்கின்றார். We should not be in that situation ever. நாங்கள் அது போன்ற ஒரு நிலையில் இருந்து விடக்கூடாது. Having come to Bhagavan, having tasted his love, having been partaking his divinity, our life has to be something much more beautiful. அதாவது நாங்கள் சுவாமியிடம் வந்து சுவாமியின் அனுபவங்களை பெற்று சுவாமியின் அருளை பெற்று அதற்கு பின்னராக நாங்கள் சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விடக்கூடாது. I want to tell a beautiful story which I remind myself. Okay. And this is what Bhagavan was reminding us every time. அதாவது எனக்கு நினைவிருக்கக்கூடிய ஒரு அழகிய ஒரு கதையை கூற விரும்புகின்றேன். சுவாமியும் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு இதை நினைவுபடுத்துவார் இந்த கதையை. There was one eagle and the nest of the eagle was high up on a tree top. அது ஒரு பருந்து இருந்தது. அந்த பருந்தின் கூடானது மிகவும் ஒரு உயரமான மரத்தின் உச்சியில் இருந்தது. One day there was a huge wind and the nest fell down on the ground. ஒரு நாள் பலமான காற்றடித்து அந்த கூடானது நிலத்தில் விழுந்தது. Luckily the baby eagle in the nest survived the fall.
அதாவது அந்த இருந்த அந்த சிறிய அதாவது பருந்தின் குஞ்சானது அந்த விழுந்ததிலிருந்து ஆனால் தப்பி இருந்தது விழுந்த போதும். In the morning, a mother hen came with his chicks. அதாவது ஒரு கோழி வந்து அந்த குஞ்சுகளுடன் காலையில் வந்தது. And the baby eagle thought it is my mother and followed the chicken, the hen. அதாவது அந்த பருந்தின் குஞ்சானது அந்த கோழியை பார்த்து இதுதான் எனது அம்மா என்று நினைத்து அந்த கோழி குஞ்சுகளுடன் சேர்ந்து நடக்க ஆரம்பித்தது. It grew up among the chicken and the hens. அதாவது கோழி குஞ்சுகளுடன் சேவல்களுடனும் அந்த பருந்தும் வளர்ந்தது. You know how a chicken is. ஒரு கோழி எவ்வாறு இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் தானே. They run around looking for worms, picking everywhere. அவர்கள் ஓடி திரிந்து சிறிய சிறிய புழுக்களை சேர்ப்பதற்கு தான் பார்க்கும் கோழி குஞ்சு. Doing puck 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 and they run everywhere, right? இவ்வாறாக சத்தம் எழுப்பியபடி ஓடி திரியும் கோழி குஞ்சு. And slowly the eagle became bigger and bigger, but always thought I am a hen. இந்த பருந்து சிறிதாக பெரிதாக வளர்ந்தாலும் அது தானும் ஒரு கோழி குஞ்சு என்று தான் நினைத்து கொண்டது. And it became old. அவ்வாறாகவே அதுக்கு வயதும் ஆகிவிட்டது. During last days of his life, the eagle suddenly put his head up in the sky and saw a beautiful majestic bird flying in the air. அதாவது அந்த வாழ்வின் இறுதி நாட்களில் அந்த பருந்தானது வானத்தை நோக்கி பார்க்கும்போது மிகவும் ஒரு கம்பீரமான அழகான ஒரு பறவை பறப்பதை கண்டது. And he was fascinated. My God, look at this bird. It is so divine. It is so royal. It is so amazing. அதாவது அந்த வானத்தில் பறக்கக்கூடிய பறவை பார்த்து ஆஹா மிகவும் கம்பீரமாக அழகாக ஒரு பறவைகள் அரசன் போல் இருக்கின்றது என்று அதை நினைத்து கொண்டது. And he asked the hens around him, who is that bird? சுற்றி இருந்த மற்ற சேவல்களையும் கோழிகளையும் பார்த்து கேட்டது யார் அந்த பறவை என்று. The hen said, oh, that is eagle, the king of birds. அதாவது அந்த கோழிகள் சொன்னது ஆஹா அதுதான் பருந்து பறவைகளின் அரசன் என்று. They are so majestic. Look at them how they are flying. We can never fly like them. பாருங்கள் அது இவ்வளவு கம்பீரமாக இருக்கின்ற அது போன்று எங்களால் எப்போதும் பறக்க முடியாது என்று அவை கூறின. We are destined to run in the ground only. எமக்கு விதிக்கப்பட்ட விதியானது நாங்கள் நிலத்தில் ஓடுவதுதான். And so thinking, the eagle finally died. இவ்வாறே நினைத்து கொண்டு அந்த பருந்து இறுதியில் இறந்து விட்டது. And Bhagwan said, this is your story. பகவான் சொன்னார் இதுதான் உங்கள் கதையும் என்று. You all are eagles. நீங்கள் எல்லாரும் பருந்துகள். Thinking I am a hen. அதாவது கோழிகள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். You are supposed to fly in the sky like a majestic bird. நீங்கள் வானத்தில் கம்பீரமாக பறக்க வேண்டிய ஒரு பறவை போன்றவர்கள். But you spend all your life running for worms and running around everywhere. நாங்கள் வாழ்வு முழுவதும் புழுக்களை தேடி ஒவ்வொரு இடமாக ஓடி திரிகின்றோம். So when I heard this story from Bhagwan, I was asking myself, why is Bhagwan come to all of us? What is his primary role? What is his duty? அதாவது இந்த கதையை எப்போதும் நான் கேட்கும்போது நான் சிந்தித்து கொள்வேன் பகவான் எதுக்கு எங்களிடம் வந்துள்ளார் அவரது அதாவது அவர் வகிக்க வேண்டிய பங்கு நமது வாழ்க்கையில் என்ன என்று நான் கேட்டுக்கொள்வேன். And he has come just to wake us up. அதாவது எங்களை எழுப்புவதற்காக எழுச்சியை மேற்கொள்வதற்காகத்தான் அவர் வந்துள்ளார். That is his role. அதுதான் அவரது பங்கு நமது வாழ்வில். His role is just to wake up. Hey, get up, get up. That is his role. எங்களை விழித்தெழ செய்வதுதான் அவரது பங்காக இருக்க போன்றது நமது வாழ்வில். Waking up is a very difficult task. விழித்தெழுவது என்பது மிகவும் ஒரு கடினமான செயல். We know when we have to get up early in the morning, say 4 o'clock or 3 o'clock or 5 o'clock, how difficult is it? அதாவது நாங்கள் விடிய காலையில் ஒரு 3 மணி 4 மணி 5 மணிக்கு எழும்ப வேண்டும் என்றால் எவ்வளவு கடினமாக இருக்கும். And if you're cozily tucked in a blanket, you never want to get up. அதாவது நீங்கள் ஒரு போர்வை போட்டு படுத்திக் கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு எழும்புவது மிகவும் கடினமாக இருக்கும். Waking up is difficult. விழித்தெழுவது மிகவும் கடினமானது. But waking up is also spirituality. அதாவது விழித்தெழுவதும் ஆன்மீகமாகும். We have to wake up from the slumber. நாங்கள் ஆழ்ந்த நித்திரையில் அல்லது பெரும் தூக்கத்திலிருந்து நாங்கள் எழுந்து கொள்ள வேண்டும். And know our true nature. நாங்கள் உண்மையான இயல்பை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். And he has come all the way just to remind us up and to wake us up. சுவாமி எங்களுக்காக இவ்வளவு தூரம் வந்திருப்பது எங்களை விழித்தெழ வைத்து எங்களது உண்மையான இயல்பை காட்டுவதற்காக. Whatever he has done, he has said, he has spoken, is only to wake us up. சுவாமி செய்த அனைத்து விடயங்களும் சொன்ன அனைத்துமே எம்மை விழித்தெழ செய்வதற்காகத்தான். You know, sometime back I was watching TV and I saw this comedy serial. அதாவது தான் ஒரு சிறிய காலத்துக்கு முதல் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு நகைச்சுவையான ஒரு நாடகத்தை பார்க்கும்போது there is a 50-year-old man who is sleeping. ஒரு 50 வயதுடைய நபர் ஒருவர் அதில் தூங்கிக் கொண்டிருக்கின்றார். And he is not waking up. அவரை எழுப்ப முடியவில்லை. So his father goes, who is very old, and says, hey, get up, get up.
அவரது அவரது மிகவும் வயதான தந்தை சென்று கூறுகின்றார், எழுந்து கொள்ளுங்கள் என்று. It is very late in the morning. அதாவது காலையில் மிகவும் நேரமாகிவிட்டது, எழுந்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். But his son is not waking up. ஆனால் அவரது மகன் எழும்பவில்லை. He says, Father, I don't want to wake up. I just want to sleep. அவர் கூறுகிறார், அப்பா எனக்கு எழும்ப விருப்பமில்லை, நான் நித்திரை கொள்ளத்தான் விரும்புகின்றேன் என்று. And his father says that you are already late for sleep. You are already late. நீங்கள் ஏற்கனவே நேரமாகிவிட்டது என்று அவர் கூறுகின்றார். So wake up. அதனால் எழும்புங்கள் என்று. And he says, I don't want to go to school. எனக்கு பாடசாலை செல்ல விருப்பமில்லை என்று இவர் கூறுகிறார். So his father says, I will give you 3 good reasons why you should go to school. அப்போ அவர் அப்பா சொன்னார், உனக்கு 3 காரணம் தருகின்றேன், நீ ஏன் பாடசாலை செல்ல வேண்டும் என்று. First is that it is a duty to go to school. முதலாவது நீ பாடசாலை செல்ல வேண்டியது கடமை. Second is that you are 50 years old. இரண்டாவது உனக்கு 50 வயதாகிவிட்டது. And third reason is you are the school principal. நீதான் பாடசாலையின் அதிபர். அதுதான் 3வது காரணம். So you better go to school. அதனால் நீங்க பாடசாலைக்கு அப்படியே சென்று விடு. This is our story, you know, we go through life. Our entire education is through sleep. We grow up with sleep. We get married, we are asleep. We have children, we are still sleeping. We go to job, we are still sleeping. We come to the Sai Center, we are still sleeping. We do seva, we are still sleeping. And finally we die, we are still sleeping. This is our life story. எங்கள் வாழ்க்கையின் கதை கூட இதுதான். நாங்கள் பிறக்கின்றோம், பிறந்தும் நித்திரையில் தான் இருக்கின்றோம், பாடசாலைக்கு செல்கின்றோம், கற்கும் போதும் நித்திரை தான், அதன் பின்னராக திருமணம் செய்கின்றோம், நித்திரையில் குழந்தைகளை பெறுகின்றோம், அப்போதும் நாங்கள் நித்திரையில் தான் இருக்கின்றோம். அதன் போது நாங்கள் சாய் நிலையத்திற்கு வந்து சேவை செய்யும் போது கூட நித்திரையிலே இருக்கின்றோம், அதன் பின்னராக நாங்கள் மரணிக்கும் போதும் நித்திரையிலே தான் இருக்கின்றோம். So I will only share whatever I can for the next 1 hour, how Swami woke me up. அதாவது வருகின்ற ஒரு மணத்தியாலத்திற்கு சுவாமி எவ்வாறு என்னை விழித்தெழ செய்தார் என்பதை நான் உங்களுடன் பகிர விரும்புகிறேன். But first I will start with a dream. முதலாவது எனது கனவை பற்றி நான் கூற முற்படுகிறேன். You know, I have shared this many times, but this is one of my favorite part of sharing with you of how I came to Sri Lanka. அதனால் பல தரம் கூறியிருந்தாலும் எனக்கு மிகவும் பகிர விருப்பமான விடயம் என்பதால் நான் மீண்டும் கூறுகின்றேன். அதாவது நான் எப்படி இலங்கைக்கு முதல் வந்தேன் என்று. Many of you have met when I came in 2012. How many of you had met when I came in 2012? நீங்கள் பலர் என்னை 2012 சந்திப்பிருப்பீர்கள். வந்தபோது நீங்கள் யாராவது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கையை தூக்குங்கள். Okay, these 2 boys were very young. They in the school now. They're doing a medical. They're from Jaffna, and I remember meeting you all in Jaffna, and now they're doing medical in Colombo. இதில் இருக்கக்கூடிய இருவரும் வந்து நான் சிறியவர்களாக நான் கண்டேன் யாழ்ப்பாணத்தில். இப்போது அவர்கள் இருவரும் வைத்திய கல்லூரியில் இருக்கின்றார்கள். So I was in Mumbai in 2012 and Bhagwan had taken Mahasamadhi in 2011 April. All of you know that. நான் 2012 மும்பாயில் இருந்தேன். உங்கள் அனைவருக்கும் தெரிந்து போல 2011 சுவாமி மகாசமாதி அடைந்தார். The day Swami took Mahasamadhi, I got a dream. சுவாமி மகாசமாதி அடைந்த அன்று எனக்கு ஒரு கனவு வந்தது. In the dream at morning 4 o'clock, I am seeing Swami and me are traveling in a train. அதாவது நான் கனவில் பார்க்கின்றேன், அதிகாலை 4 மணி அளவில் நானும் சுவாமியும் ஒரு புகையிரதத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம். It is very dark outside and train is going in very high speed. அதாவது வெளியில் மிகவும் இருட்டாக இருந்தது, அந்த புகையிரதமும் மிகவும் வேகமாக சென்று கொண்டிருந்தது. Swami and me are alone in the coach and Swami holds my hand and says, I want to talk to you. அதாவது நான் சுவாமி மட்டும்தான் அந்த ரயில் பட்டியில் இருக்கின்றோம். சுவாமி என்னை பார்த்து கையை பிடித்து சொல்கின்றார், நான் உடன் கதைக்க வேண்டும் என்று. And as he is talking to me as a friend, I see a big black cobra which comes and bites Swami. அதாவது சுவாமியோட நண்பர் போன்று கதைத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய கருநாகம் வந்து சுவாமியை கடிப்பது போல் நான் கண்டேன். And in front of me, Swami's body becomes blue in color. என் கண் முன்னாலே சுவாமியின் உடல் நீல நிறமாக மாறுகின்றது. And seeing Bhagwan like this, and Bhagwan falls down, I carry Swami in my arms. அதாவது இவ்வாறு சுவாமி பார்த்து சுவாமி அப்படியே மயங்கி விழுகின்றார். அவரை நான் எனது கையில் தூக்குகின்றேன். Because my first thing is I want to take him to a hospital where there can be some medical response. இது முதலாவது சிந்தனையாக வருவது அவசரமாக அவருக்கு மருத்துவ உதவி வழங்குவதற்கு ஒரு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று. But the train is not stopping. It is going in so high speed. அதாவது புகையிரதமும் நிற்கவில்லை, அது மிகவும் வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது. So I take Bhagwan in my arms and I jump out of the train. சுவாமியை நான் எனது கையில் தூக்கி கொண்டு நான் ரயிலிலிருந்து வெளியில் பாய்கின்றேன். And then I'm running looking for a hospital where I can take Swami. சுவாமியை கையில் வைத்துக்கொண்டு நான் ஓடி திரிகின்றேன், எங்கு ஒரு வைத்தியசாலை இருக்கும் என்று பார்த்து. And just as I'm able to enter the hospital steps, Swami jumps out of my hands.
அதாவது நான் வைத்தியசாலை படியில் கால் வைப்பதற்கு முன்பதாக சுவாமி எனது கையிலிருந்து பாய்ந்து எழும்புகின்றார். And he puts his hand on his hips like this and he's laughing. Like that he's laughing. சுவாமி இடுப்பில் கையை வைத்துக்கொண்டு மிகவும் பலமாக சிரித்தார். And I'm reminded of the pose that Krishna took as Vithala. You have seen he's standing like this and he's smiling. And Swami is standing that pose and he's laughing at me. அதாவது நீங்கள் பார்த்திருப்பீங்க விட்டோபா அல்லது விட்டலனாக சுவாமி, அதாவது விட்டலன் எப்படி இடுப்பில் கையை வைத்துக் கொண்டிருப்பாரோ அதே போன்றுதான் சுவாமி கையை வைத்துக்கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தார். And I asked Swami, what is this Bhagavan? What you are doing? தான் சுவாமியை பார்த்து கேட்டார், என்ன சுவாமி, என்ன பகவான் நீங்கள் இவ்வாறு செய்கின்றீர்கள் என்று. He says, drama ra, anta drama. அனைத்தும் நாடகம்டா, அனைத்தும் நாடகம் என்று சுவாமி கூறினார். In Telugu, anta means everything is drama. Everything is drama. தெலுங்குவில் அந்த என்று சொன்னால் அனைத்துமே நாடகம், எல்லாமே நாடகம் என்று சுவாமி கூறினார். I wake up with a phone call from Puttaparthi. நான் காலையில் நித்திரையால் எழும்பும் போது பார்த்தால் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்திருந்தது புட்டபர்த்தியிலிருந்து. So one of my classmates who was in the hospital called and told him, Vivek, Bhagwan has left his physical body. அதாவது எனக்கு அவருக்கு சொல்லுகின்றார், அதாவது பகவானின் வைத்தியசாலையில் வேலை செய்து கொண்டிருந்த நண்பர் சுவாமி அவரது ஸ்தூல சரீரத்தை விட்டு சென்று விட்டார் என்று அவர் அந்த தொலைபேசி அழைப்பில் கூறியிருந்தார். I was expecting that. நான் அதை எதிர்பார்த்து கொண்டே தான் இருந்தேன். So I rushed to Puttaparthi immediately. நான் உடனடியாக புட்டபர்த்தி நோக்கி சென்றேன். And we all know what happened. I will not go into that. But I was like all of us. My heart was broken. I don't think there was a single night which I have slept not without crying. அதாவது நான் அதுக்குள் மேலும் தகவலை தர விரும்பவில்லை. ஆனால் உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது போன்று எங்கள் அனைவருக்கும் ஒரு மிகவும் மனம் மிகவும் வேதனைப்பட்டிருந்தது. அதாவது ஒரு இரவு கூட என்னால் நிம்மதியாக நித்திரை கொள்ள முடியவில்லை. Because I know he is the cosmic form, he is the avatar, but he was so beautiful. அவர்தான் அகிலத்தின் உருவம், அவர்தான் இறைவன் என்று தெரியும். ஆனால் அவரது உருவமோ மிகவும் அழகானது. I was missing that physical form. சுவாமியின் அந்த ஸ்தூல சரீரத்தை நான் தவறினேன். And many months passed and I was sad and I was angry also at Bhagavan. பல மாதங்கள் கழிந்தாலும் சுவாமியின் மீதான கவலையாகவும் இருந்தது, அதே போன்று சுவாமியில் எனக்கு கோபமாகவும் இருந்தது. So one day Swami comes my dream and Swami is sitting on a parapet wall like this. அதாவது சுவாமி தனது கனவில் வந்து இது போன்று ஒரு சுவரில் ஏறி இருந்தார். And Swami is shaking his leg like this, when we sit in a relaxed position, Swami is shaking his leg like this and sitting. சுவாமி இது போன்று ஆறுதலாக இருந்து தனது கால்களை ஆட்டிக் கொண்டிருந்தார். And I am standing next to him and Swami says, hey, look at me. சுவாமி அதாவது சகோதரர் பக்கத்தில் இருக்கும்போது சுவாமி கூறினார், இங்கே என்னை பார் என்று. And I am standing like that, very angry, not looking at Bhagavan. நான் கையை கட்டிக்கொண்டு சுவாமியை மிகவும் கோபமாக பார்த்து கொண்டிருந்தார். And Swami says, endukku kopam? Why are you so angry with me? சுவாமி கேட்டார், உனக்கு எதற்கு கோபம் என்று. And I tell him, Bhagavan, why did you go like that? You shouldn't have gone. சுவாமியிடம் கேட்டார் அவர், ஏன் நீங்கள் இவ்வாறு சென்றீர்கள், நீங்கள் சென்று இருக்கக்கூடாது என்று. And he says, hey, look at me. சொன்னார், என்னை பார் என்று. And he lifts my chin like this and says, look at me now. சுவாமி அவரது நாடியை தூக்கி என்னை பார் என்று உயர்த்தி கேட்டார். And I saw Bhagavan's face and Bhagavan's face was like 1,000 suns. அதாவது 1000 சூரியன்களின் பிரபை போன்று மிகவும் பிரகாசமாக இருந்த சுவாமியின் முகம். Light was coming out from every pore of his skin. அதாவது அவரது சுவாமியின் தோல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துளையினூடாகவும் வெளிச்சம் வந்தது. He was looking like that, very young with red lips and hair was so beautiful and he's smiling at me. அது இங்கே இருக்கக்கூடிய படம் போன்று சுவாமி மிகவும் அழகாக, அதாவது சிவந்த இதழ்களுடன் மிகவும் அழகியும் அவரது சிகை அலங்காரத்துடன் இருந்தார் சுவாமி. And he says, this is the real me. What you saw on that day was drama. நீங்கள் அன்று பார்த்தது வந்து மிகவும் நாடகம்தான், இன்று நீங்கள் பார்ப்பது தான் உண்மை என்று சுவாமி கூறினார். I have not gone anywhere. I am with you. I will be always with you. சுவாமி கூறினார், நான் எங்கும் செல்லவில்லை, எப்போதும் உன்னோடு தான் இருக்கின்றேன், இப்போதும் உன்னோடு தான் இருக்கின்றேன். And then he waves his hand and gives me a watch. சுவாமி அவரது கையை அசைத்து தனக்கு ஒரு மணிக்கூடை தந்தார். See, in 2004, Swami had given me a watch, the golden watch with diamonds into that. And that time Swami had told, watch your watch. சுவாமி 2004 எனக்கு ஒரு அதாவது வைரங்கள் பதிக்கப்பட்ட ஒரு தங்க மணிக்கூட்டை தந்திருந்தார். அதன் போது கூறினார், வாட்ச் யுவர் வாட்ச், அதாவது மணிக்கூட்டை கவனமாக பார்த்துக்கொள்ளன்னு சொல்லி. So he always says, words, actions, thought, character, heart. Watch your watch. அதாவது அந்த வாட்ச் என்பதற்கு சுவாமி கொடுக்கக்கூடிய அர்த்தமானது வேர்ட்ஸ், ஆக்ஷன்ஸ், கேரக்டர், தாட்ஸ், ஹார்ட். அதாவது சொற்கள், எமது செயல்கள், அதே போன்ற எமது நடத்தை, அதே போன்ற எமது எண்ணங்கள், அதே போன்ற எமது இதயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சுவாமி கூறுகிறார். So this time also he creates a watch with a white dial and puts it in my hand.
அதாவது வெள்ளை வெள்ளை நிறமான ஒரு மணிக்கூட்டை சுவாமி உருவாக்கி அவரது கையில் அணிவிக்கின்றார். Then he creates another watch with a black dial and says, "This is for your brother who is in London." அதுபோன்று இன்னொரு கருப்பு நிறமான மணிக்கூட்டை சுவாமி சிருஷ்டித்து அதை கொடுக்கின்றார். இது உனது அண்ணன், அதாவது லண்டன் இருக்கக்கூடிய ஒரு அண்ணனுக்கு என்று. So I wake up and it is such a live dream. My entire hand was with Bhagwan's fragrance. I was trying to, take this Bhagwan's fragrance. My entire hand was smelling with Bhagwan's fragrance. அதாவது நான் காலையில் எழும்பும் போது அது மிகவும் ஒரு உயிர்ப்பான ஒரு கனவாக இருந்தது. காரணம், நான் காலையில் எழுந்து அந்த கையை மணந்து பார்க்கும்போது சுவாமியின் நறுமணம் தனது கை முழுக்க இருந்ததாக கூறுகின்றார். So I called my brother who is in London and told him, Swami gave me a watch with a white dial and Swami gave me a watch with a black dial. அதாவது சகோதரன் தனது சகோதரர், அதாவது லண்டனில் இருக்கக்கூடிய தனது சகோதரருக்கு தொலைபேசியில் கூறுகின்றார், எனக்கு சுவாமி வந்து மணிக்கூட்டு தந்தார், எனக்கு ஒரு வெள்ளை மணிக்கூடு, எனக்கு ஒரு கருப்பு மணிக்கூட்டை தந்திருக்கின்றார் என்று. So my brother also studied in Puttaparthi and he tells me that, brother, now Swami is not there. Who will give us watch? How will give us watch? அதாவது அவர் சகோதரர் புட்டபர்த்திக்கு வந்தபோது கூறினார், சுவாமி தான் இப்போது எங்களிடம் இல்லையே, யார் எங்களுக்கு மணிக்கூடு தரப்போகின்றார், எவ்வாறு மணிக்கூடு தரப்போகின்றார் என்று. A few months passed. சில மாதங்கள் கழிந்தன. I got another dream. எனக்கு இன்னொரு கனவு வந்தது. This time Swami was talking to me, but we were in my home in Odisha. சுவாமி இப்போது என்னோட கதைத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் எனது வீட்டில் இருந்தோம், அதாவது ஒடிஷாவில். And we are walking and suddenly Swami jumps into the sky. அதாவது நாங்கள் நடந்து கொண்டிருக்கும்போது சுவாமி திடீரென்று குதித்தெழுந்து வானத்துக்கு செல்கின்றார். And because he is holding my hand like this, he pulls me also into the sky. அதாவது எனது கையை சுவாமி இப்படி பிடித்துக் கொண்டிருந்தால் என்னையும் சேர்த்தே வானத்துக்கு இழுத்து செல்கின்றார். And we are among the clouds, walking in the clouds. அதாவது நாங்கள் மேகங்களுக்குள்ளாக நடந்து சென்று So கொண்டிருக்கின்றோம். I asked Bhagwan, where are you taking me? நான் சுவாமியிடம் கேட்டேன், சுவாமி என்னை எங்கு அழைத்து செல்கின்றீர்கள் என்று. And he says, I am taking to a land where the people love me so much. அதாவது என்னை மக்கள் மிகவும் நேசிக்கும் ஒரு இடத்திற்கு உன்னை கூட்டி செல்ல போகின்றேன் என்று. Their heart is full of love for Swami. அதாவது அவர்களின் இதயமானது சுவாமியின் மீதான அன்பினால் நிறைந்துள்ளது. They are so devoted to me. அவர்கள் என்னுடன் மிகவும் பக்தியாக இருக்கின்றார்கள். I wanted to show that place to you. உனக்கு அந்த இடத்தை காட்ட நான் விரும்புகின்றேன் என்று சுவாமி கூறினார். And then he says, it is Ratnapura. அந்த இடத்திற்கு பேர் ரத்னபுரம் என்று சுவாமி கூறினார். It is a land full of gems and precious stones. சுவாமி கூறுவார், அந்த இடத்தில் தான் அதிகமான வைரங்களும் மாணிக்கங்களும் இருக்கின்றது என்று. And he says, look down. கீழே பார்க்குமாறு சுவாமி கூறுகின்றார். So when you see from satellite how the satellite looks like, so I saw Sri Lanka's map down. அதாவது நீங்கள் மேலிருந்து செய்மதி படமாக பார்க்கும்போது எவ்வாறு இருக்கும், அதே போன்றுதான் எனக்கும் இலங்கையின் அதாவது வரைபடமானது அங்கு தெரிந்தது. And slowly we come from the clouds down, down, down till we are 4 feet above the ground. அதாவது நாங்கள் மேகங்களிலிருந்து சிறிதாக வந்து நிலத்திலிருந்து ஒரு 4 அடி தூரம் இருக்கும் வரை வருகின்றோம். And then he shows me beautiful palace which is like gold, silver, and there are precious stones, technology which I have never seen till now. அதாவது சுவாமி ஒரு மாளிகையை காட்டுகின்றார். அது மிகவும் அழகாக, அதாவது வெள்ளி, தங்கம், ரத்தினங்களால் பதிக்கப்பட்டதாக இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய சில தொழில்நுட்பங்கள் தான் வாழ்க்கையில் கண்டே இருக்காத தொழில்நுட்பங்களும் இருந்தன. He says this is Ravana's palace. இதுதான் ராவணனோட மாளிகை என்று சுவாமி கூறினார். And then he takes me inside the palace and shows me everything. இந்த மாளிகை உள்ள கூட்டி சென்று அனைத்தையும் சுவாமி காட்டுகின்றார். Finally he comes to a place where there is a shivling is there. இறுதியாக ஒரு சிவலிங்கம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு சுவாமி கூட்டி வருகின்றார். And mark his words, what Swami told me. Swami said, this is where he worshipped me. சுவாமி மிகவும் அழகாக கூறிய சொற்களை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அங்கு அவர் கூறினார், இங்குதான் ராவணன் என்னை வழிபட்டு கொண்டான் என்று. And then we come to a Sri Lanka where I see stupas, I see a lot of Buddhist monks going everywhere. அதாவது நான் அதை போலும் இலங்கையின் மற்ற இடங்களுக்கு சென்றேன். அங்கு அதாவது விகாரிகள் அனைத்தும் தெரிந்தன, அதே போன்று பிக்குக்களும் தெரிந்தார்கள். Then I come to modern Sri Lanka. I see apartments, I see highways, I see cars, I see everything. அதன் பின்னராக நான் நவீன இலங்கைக்கு வருகின்றேன். அப்போது அங்கு வாகனங்கள், அதாவது வீதிகள் அனைத்தும் தெரிகின்றன. And Swami is taking me like a tour guide from one place to another, explaining to me, see this city, this city, this city, this city, and he's explaining me everything. அதாவது ஒரு வழிகாட்டி போன்று எனக்கு வந்து அவர் சுவாமி அனைத்து இடங்களையும் காட்டி ஒவ்வொரு நகரங்களாக காட்டினார். And he says, hey, bhajan has started in Puttaparthi, I have to go. Come, I'll drop you home. சுவாமி கூறுகின்றார், இப்போது பஜனை புட்டபர்த்தியில் ஆரம்பித்து விட்டது, நான் உன்னை வீட்டுக்கு கொண்டு சென்று விடுகின்றேன், வா என்று. And my dream gets over. அத்துடன் எனது கனவு முடிகின்றது. And when I wake up, it was so real. It was so I could hear, I could smell, I could touch. It was so real. I was wondering why Swami took me like this in a trip like this. எனக்கு காலையில் எழுந்தவுடன் எனக்கு அந்த கனவானது மிகவும் உண்மையானது போன்றிருந்தது. காரணம், எனக்கு அந்த தொட்ட விடயங்களாக இருக்கட்டும், அது நறுமணங்களாக இருக்கட்டும், அனைத்தும் மிகவும் உண்மையாக இருந்தது. எனக்கோ யோசனை, ஏன் சுவாமி இவ்வாறாக என்னை கூட்டி சென்றார் என்று. That evening I got a call from Colombo. எனக்கு அன்று பின்னேரம் கொழும்பிலிருந்து ஒரு கோல் வந்தது. Brother Hari was there and they called me and they told me that we are doing a conference in Jaffna. Can you come?
சகோதரர் ஹரி அவர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தியிருந்தார். அதாவது நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு மாநாடு செய்ய போகின்றோம், அதற்கு உங்களால் வர முடியுமா என்று கேட்டு. I didn't think twice because Swami had already given permission. எனக்கு 2 முறை சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கவில்லை, காரணம் சுவாமி ஏற்கனவே எனக்கு அனுமதி வழங்கி இருந்தார். So I said, yes, I will come. நான் கட்டாயமாக வருகின்றேன் என்று கூறினேன். And that is how I came to Colombo first, and then we went by road to Jaffna. That time Jaffna was very, very different, but now... நான் அவ்வாறாகத்தான் கொழும்புக்கு வந்தேன். பிறகு நாங்கள் வீதியினூடாகத்தான் நாங்கள் யாழ்ப்பாணம் சென்றோம். அப்போது யாழ்ப்பாணம் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. I was supposed there for only for 3-4 days for the conference, then go back to India. முதலாவதாக இருந்த எங்களுக்கு திட்டமானது நான் 3-4 நாட்கள் மட்டும்தான் யாழ்ப்பாணத்திலிருந்து பின்னராக இந்தியாவுக்கு செல்வது தான் எங்களது திட்டமாக இருந்தது. Because I was in the transition of changing my job and I had just resigned from my office. அதாவது அந்த நேரம் தான் எனது வேலை இடங்களை மாற்றும் பணியில் இருந்தேன். அதாவது ஒரு இடத்தில் நான் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு அடுத்த இடத்துக்கு செல்வதற்கு தயாராக இருந்தேன். And I was giving a lot of interviews in Mumbai, Delhi for the next job. அதாவது அடுத்த வேலைக்கான நேர்காணல்களை நான் மும்பை, டெல்லியில் வழங்கி கொண்டிருந்தேன். But then everyone requested, Brother Hari, that every Sai center is asking you, can you travel to their center? So the 3 days became 9 days. அதன் பின்னர் சகோதரர் ஹரி கேட்டிருந்தார், அனைத்து சாய் நிலையங்களும் உங்கள் உரையை கேட்க விரும்புகின்றன, அதனால் அந்த 3-4 நாட்கள் என்பது 9 நாட்களாக மாறிவிட்டது. So I traveled across many cities in Sri Lanka. இலங்கையை சுற்றி பல நகரங்களுக்கு நான் பயணித்திருந்தேன். Just like Swami had shown me a dream. சுவாமி எனக்கு கனவில் காட்டியது போன்றே நடந்தது. And finally I came to Colombo. இறுதியாக நான் கொழும்புக்கு வந்தேன். And there was one science center. I went there, and when I was sharing Swami's experience, அங்கே ஒரு சாய் நிலையம் இருந்தது. அந்த சாய் நிலையத்தில் நான் சுவாமியின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருந்த போது watch got materialized. ஒரு மணிக்கூடானது அங்கிருந்து சிருஷ்டிக்கப்பட்டது. When I opened the packet, நான் அந்த பையை துறந்த போது it was a watch with a white dial. அதாவது வெள்ளை நிறமான ஒரு மணிக்கூடு சிருஷ்டிக்கப்பட்டிருந்தது. The same watch which Swami had shown me in my dream 9 months back. அது 9 மாதங்களுக்கு முதல் சுவாமி எனது கனவில் காட்டியிருந்த அதே மணிக்கூடு. And I was crying. I was telling Bhagavan, you showed me something in my dream. You got me to Colombo 9 months later to give me the same watch here. எனக்கு மிகவும் அதாவது நான் நெகிழ்ச்சி அடைந்து அழுதேன். காரணம், சுவாமி நீங்கள் 9 மாதங்களுக்கு முதல் நீங்கள் கனவில் காட்டியிருந்த அதே மணிக்கூட்டை எனக்கு நீங்கள் இலங்கைக்கு அழைத்து வந்து தந்துள்ளீர்கள் என்று. Who says you are not in the physical body? யார் கூறுகின்றார்கள் நீங்கள் ஸ்தூல சரீரத்தில் இல்லை என்று? You are continuing doing everything that you did earlier. நீங்கள் ஸ்தூல சரீரத்தில் இருந்தபோது அனைத்தையும் நீங்கள் இப்போதும் செய்து கொண்டு தான் இருக்கின்றீர்கள். And I shared that this is not Sri Lanka, this is Sai Lanka, because this is so full of Bhagavan. அதாவது இது ஸ்ரீலங்கா இல்லை, இது சாய் லங்கா என்று கூறினேன். காரணம், சுவாமியின் பிரசன்னமானது இங்கே அனைத்து இடங்களிலும் இருக்கின்றது. And back in India, my family was very worried. அதாவது இந்தியாவிலோ எனது குடும்பம் மிகவும் அதாவது பயந்து கொண்டிருந்தார்கள். They are worried because I don't have a job. அவர்களுக்கு பயத்தின் கவலையின் காரணம் எனக்கோ அப்போது வேலை இருக்கவில்லை. This boy was giving interview, now he has gone off to Sri Lanka. அதாவது வேலைக்கான நேர்முக பரீட்சையை வழங்கிவிட்டு அவர் இலங்கைக்கு சென்று விட்டார். He is not bothered about what is happening in the interview, when he is going to get a job or not. அவனுக்கு அதாவது வேலை கிடைக்குமா இல்லையான்றது பற்றிய கவலை இல்லை என்று தனது குடும்பம் நினைத்தது. And 3 days has become 9 days now. 3 நாட்களிலிருந்து இப்போ 9 நாட்களாக வேற ஆகிவிட்டது. So my brother calls me up. என் சகோதரர் எனக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தினார். He calls on the hotel, the number, and says that please call Vivek from this room. I want to talk to him. நான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்து, நான் இப்போ விவேக் எனக்கு அழைப்பை மாற்றுகின்றீர்களா, நான் அவருடன் கதைக்க வேண்டும் என்று கூறினார். And he says that when are you coming back? நீங்கள் எப்போது வருகின்றீர்கள் என்று சகோதரர் கேட்டார். So I tell him that don't worry. Before I land in India, I'll have a job in my hand. நான் கூறினேன், நான் அதாவது இந்தியாவில் வந்து இறங்கும் முன்னர் எனக்கு ஒரு வேலை கிடைத்து விடும் என்று. I have 3 more days to go back to India. எனக்கு இந்தியாவுக்கு செல்வதற்கு 3 நாட்கள் தான் இருந்தன. On the final day, my flight was in the evening, and at 2 o'clock in the afternoon, I get a phone call. எனக்கு அன்று விமானமானது பின்னேரம் தான் இருந்தது, இரவு தான் இருந்தது. நான் பின்னேரம் பார்க்கும்போது எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகின்றது, தட் எனக்கு வேலை கிடைத்து விட்டது என்று. So my brother had called up again. எனது சகோதரர் மீண்டும் அழைத்தார். And he said that please call up in this number, they want to speak to you immediately. அதாவது கூறினார், இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு உடனடியாக அழையுங்கள் என்று எனது சகோதரர் தொலைபேசி எடுத்து கூறியிருந்தார். I called that number. நான் அந்த தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தினேன். He was the chairman of one of India's biggest banks. அவர் தான் அந்த இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய ஒரு வங்கியின் தலைவராக இருந்த ஒருவர் எனக்கு அழைப்பை எடுத்தார். And he is saying that I'm sitting with my team here and we have been trying to reach you for the last 7 days. அவர் கூறினார், நான் வந்து எனது அணியுடன் இங்கே இருக்கின்றேன், நான் 7 நாட்களாக உங்களுடன் தொடர்பு கொள்வதற்கு முயற்சிக்கின்றேன் என்று. We want you to join on this day. This is the salary. This is the vice president position. Can you come and join us immediately?
அவர் கூறினார், நீங்கள் இந்த நாள் எங்களுடன் வேலையில் இணைய வேண்டும், இதுதான் உங்களது அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம், நீங்கள் வந்து துணைத் தலைவர் பதவி எடுக்க வேண்டும், உங்களுக்கு வந்து சேர முடியுமா என்று அவர் கேட்கின்றார். And they said, we are sending you the offer letter on the email right now. அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கான அந்த வேலைக்கான அந்த கடிதத்தை வந்து நாங்கள் இப்போதே உங்களுக்கு இமெயிலினூடாக அனுப்புகின்றோம் என்று. And I took a printout of that email, I signed it, I scanned it and sent it back to them, saying that I accept the offer. அதாவது அந்த இமெயிலை அவர் பிரிண்ட் அவுட்டாக எடுத்து அதில் கையெழுத்து வைத்து மீண்டும் அதை ஃபேக்ஸினூடாக அவர் அனுப்பியிருந்தார், நான் சேருகின்றேன் என்று. And I left to the airport immediately. உடனடியாக நான் விமான நிலையத்துக்கு சென்றேன். This is the way Bhagavan takes care. இவ்வாறாக தான் சுவாமி எங்கள் மீது கவனம் எடுத்துக்கொள்கின்றார். I can go on and on sharing his experiences and how what it means. நான் இது போன்ற அனுபவங்களை நான் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். காரணம், இது போன்ற பல விஷயங்களை சுவாமி செய்துள்ளார். It's very difficult to pick up some incident share because every incident is filled with his glory. அதாவது ஒரு நிகழ்வை எடுத்து கூறுவது கடினம். காரணம், அனைத்து நிகழ்வுமே சுவாமியின் கை இருக்கின்றது. So we used to, when Swami used to come to Brindavan campus, in the evening Swami used to call us inside. We used to call it Trai Brindavan sessions. அது பிருந்தாவன் பல்கலைக்கழகத்துக்கு சுவாமி வரும்போது மாலையில் எங்களை சந்திப்பார். அதை நாங்கள் திரை பிருந்தாவன் நேரம் என்று கூறுவோம். So one of the sessions, Swami was talking about God's grace. அவ்வாறு சுவாமி எங்களை சந்தித்த ஒரு திரை பிருந்தாவன் நேரத்தில் எங்களுக்கு இறைவனின் அருளை பற்றி சுவாமி கூறினார். And then after that Swami asked, do you have any doubts, any questions, you can ask me. சுவாமி மாணவர்களை பார்த்து கேட்டார், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னிட்ட கேட்கலாம் என்று. So one of the devotees would come, he told Swami, why we need a guru? Why we need an avatar? Because anyway we have to undergo all the karma. Why we need an avatar? அங்கே வந்திருந்த ஒரு அடியவர் கேட்டார், சுவாமி எங்களுக்கு ஒரு குரு அல்லது ஒரு அவதாரம் என்பவரே எங்களுக்கு தேவை. காரணம், நாங்கள் எவ்வாறாக இருந்தாலும் நாங்கள் கர்ம வினையை அனுபவித்துத்தானே ஆக வேண்டும் என்று. That gentleman was chairman of a bank. அதாவது ஒரு வங்கியின் தலைவர் தான் அவர் கேள்வி கேட்டிருந்தார். So Swami says, you are run a bank, right? சுவாமி கேட்டிருந்தால், நீங்கள் ஒரு வங்கியில் வேலை செய்கின்றீர்கள் என்ன என்று. How do you run the business? அதாவது நீங்கள் எவ்வாறு உங்கள் வங்கியை நடத்துகின்றீர்கள் என்று கேட்டார். So he was telling Swami, we give loans, we give deposits, we do this, we do that, and all that he was explaining to Swami. சுவாமிக்கு அந்த அடியார் கூடினார், நாங்கள் வந்து கடன் கொடுப்போம், அதே போன்று வைப்புகளை மேற்கொள்வோம், சேமிப்புகளை வைப்போம், இவ்வாறாகத்தான் நாங்கள் வங்கியை நடத்துகின்றோம் என்று. And Swami started explaining, saying that, imagine that you are a customer of the bank. சுவாமி விளங்கப்படுத்த ஆரம்பித்தார், நினைத்துக்கொள், நீங்கள் வங்கியில் சேவையை பெற செல்கின்றீர்கள் என்று நினைத்துக்கொள்வோம் என்று. You come to the bank because you want to withdraw some cash. அதாவது உங்களுக்கு நீங்கள் வங்கிக்கு செல்கின்றீர்கள் வங்கியிலிருந்து ஒரு கொஞ்சம் காசு எடுப்பதற்காக. But from the ATM cash is not coming out. ஆனால் நீங்கள் ஏடிஎம்மில் காசை எடுக்க முற்படும் போது காசோ வருகின்றது இல்லை. Because the account is nil. There is no money in the account. ஏனென்றால் உங்கள் வங்கி கணக்கில் எந்த விதமான ஒரு காசும் இல்லை. So Swami said, this is what happens when you want Swami's grace, but you want God's grace for some incident, but you have no good karma left with you. இது எதற்கு உதாரணமானது என்றால், நீங்கள் எப்போதாவது உங்களுக்கு இறைவன் அருள் தேவைப்படுகின்றது ஏதாவது ஒரு விடயத்துக்கு, ஆனால் உங்களுக்கு இறைவன் அருள் கிடைக்கவில்லை. காரணம், உங்களுக்கு நல்ல கர்மா உங்களிடம் இல்லை. So you want, you are in difficulty, you want God's grace, but how the grace will come? Your account is zero. உங்களுக்கு இவ்வாறான ஒரு கஷ்டமான நிலையில் இறைவனின் அருள் தேவைப்படுகின்றது, ஆனால் உங்களுக்கு கிடைக்காது. காரணம், உங்கள் கணக்கில் மீதியோ ஒரு ரூபாய் கூட இல்லை. So what you do? You tell that, see, my brother, my father all have accounts here, you can give me an overdraft because they are your customers. அதாவது நீங்கள் அப்போது கூறலாம், எனது சகோதரர் எனது அப்பா அனைவருக்கும் இங்கே தான் வங்கி கணக்கு இருக்கின்றது, அதனால் அதை நம்பி நீங்கள் எனக்கு ஒரு கடன் தரலாம் என்று. So Swami, that is an overdraft facility that is given to you because you are a good customer and you have a good reference. அதாவது உங்களுக்கு அது மேலதிக கடன், அது உங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு நல்ல வாடிக்கையாளராக உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் தான் வழங்கப்படும். Similarly, if you don't have any good karma, but your father has good karma, your mother has good karma, your grandparents have good karma, then God gives His grace because your forefathers, your family has some good karma, and then God gives you even if your bank account is nil. அதுபோன்றுதான் உங்களுக்கு நல்ல கர்மா இல்லாவிட்டாலும் உங்களது தாய் தந்தையருக்கு அல்லது உங்கள் தாத்தா பாட்டிக்கு அல்லது உங்கள் மூதாதையர்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல கர்மா தான் உங்களுக்கு உங்கள் வங்கி மீதி சைவராக இருந்தாலும் உங்களுக்கு வழங்கப்படும். What if happens if I have never done anything good in my life? My parents have not done anything good in my life. My grandparents have not done good anything in my life. What will happen then? அதாவது எனது பெற்றோர்களோ அல்லது அவர்களுக்கு முன்னதாக வந்த எனது தாத்தா பாட்டி அல்லது மூதாதையர்கள் கூட எந்த விதமான ஒரு நல்ல கர்மாவும் செய்யவில்லை என்றால் நான் என்ன செய்யலாம்? Everyone's account is zero. எல்லாருடைய கணக்கு மீதியும் பூஜ்ஜியம் தான். What to do then? Swami asked him. அப்போது சுவாமி கேட்டார், அப்படியா ஒரு நிலை இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று.
Then the chairman thought for some time and thought, Swami, then the only way is that he has to get a guarantor who will stand guarantee for the money given to him. அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் அதாவது உங்களுக்கு ஒரு கடன் வழங்குவதற்கு ஒரு பிணையாக ஒருவரை கொண்டு வர வேண்டும். Swami said, yes, correct. நீங்கள் கூறுவது சரி என்று சுவாமி கூறினார். And Swami said, I am the guarantor for you then. இப்போ சுவாமி கூறினார், நான் தான் உங்களுக்கு அந்த பிணையை அளிப்பதற்கு வருகின்றேன் என்று. I will stand as the guarantor, saying that give this boy lot of good karma, help him. I am the guarantee that he will do good. சுவாமி கூறுகின்றார், நான் அப்போதுதான் வந்து சொல்வேன், நான் தான் பிணை, நீங்கள் இவருக்கு நல்ல கர்மாவை வழங்குங்கள், இவருக்கு நல்ல ஆசைகளை வழங்குங்கள், நான் அவர் நல்ல விடயங்களை செய்வார் என்பதற்கு உறுதி வழங்குகின்றேன் என்று. So then Swami asked the chairman, சுவாமி தலைவரிடம் கேட்டார், now do you need an avatar guru in your life or not? இப்போது கூறுங்கள், உங்களுக்கு ஒரு அவதாரம் அல்லது ஒரு குரு உங்கள் வாழ்க்கையில் தேவையா இல்லையா என்று. And yes, Swami, I need a guru, I need a avatar in my life. அந்த தலைவர் கூறினார், சுவாமி நீங்கள் சொல்வது சரிதான், எனக்கு கட்டாயமாக ஒரு குரு அல்லது அவதாரம் தேவை என்று. Swami, many years back, Swami was in Kodaikanal. சுவாமி பல வருடங்களுக்கு முன்னாடி கொடைக்கானலில் இருந்தார். And suddenly in the morning he rushes to one boy and says, give me a shaving cream, give me shaving cream. சுவாமி காலையில் ஒரு மாணவ அவசரமாக அழைத்து எனக்கு சவரம் செய்வதற்கான கிரீமை தா என்று கேட்டார். And everybody is wondering why is Swami asking for shaving cream from this boy. அதாவது அதிகாலை சுவாமியின் அந்த சவரம் செய்வதற்கான கிரீமை கேட்கின்றார் இந்த மாணவரிடம் என்று அனைவரும் பார்த்தார்கள். So Swami takes shaving cream and he rubs it on his face like this. சுவாமி அந்த சவரம் செய்யக்கூடிய கிரீமை எடுத்து அந்த முகத்தில் பூசிக்கொள்கின்றார். And he washes it off. அதை அப்படியே கழுவி விடுகின்றார். Everybody is wondering why this Swami is doing this behavior. அனைவருக்கும் ஆச்சரியமா இருந்து சுவாமி ஏன் இவ்வாறாக செய்கின்றார் என்று. But nobody can ask Swami. ஆனால் யாராலும் சுவாமியிடம் கேட்க முடியாது. Later in the evening, அதன் பின்னராக மாலையில் Swami calls everyone because that is the time when Swami talks to them, interacts with them. சுவாமி அனைவரையும் அழைத்தார். அந்த நேரம் தான் சுவாமி அனைவரோடும் சம்பாஷணை செய்யும் நேரம். Swami called this boy from whom he asked the shaving cream. சுவாமி இந்த சவர கிரீமை யாரிடம் கேட்டாரோ அந்த பையனையும் வர சொன்னார். And told him, share your experience with everyone. அவர் கூறினார் அந்த பையனிடம், நீ அனைவரிடமும் உன் அனுபவத்தை பகிர்ந்து கொள் என்று. And that boy says, Swami, thank you. அந்த பையன் சுவாமியை பார்த்து கூறினார், நன்றி என்று. Today you saved my mother's life. அந்த பையன் கூறினார், சுவாமி என்று நீங்கள் எனது அம்மாவின் உயிரை காப்பாற்றியுள்ளீர்கள் என்று. She was in the kitchen and suddenly her sari caught fire. அவர் அதாவது வந்து சமையலறையில் இருந்தார். அதன் போது அவரது புடவையில் நெருப்பு பிடித்தது. And because it was a silk sari, the fire caught very fast. அதாவது ஒரு பட்டு புடவை என்பதனால் மிகவும் வேகமாக அந்த தீ பரவியது. And she was shouting, Swami, Swami, Sairam, Sairam, she was shouting. அவர் வந்து சுவாமி சுவாமி சாய்ராம்னு கத்திக் கொண்டிருந்தார் அவரது தாய். And then Swami appeared in the kitchen and put off the fire. சுவாமி அதாவது அந்த சமையலறையில் தோன்றி அந்த நெருப்பை அணைத்திருந்தார். And saying this, boy started crying and fell at Swami's feet. இதை கூறி அந்த பையன் அழுது கொண்டு சுவாமியின் காலில் விழுந்தான். And then Swami said, see, when your mother called me, Swami, Swami, save me, save me. அதாவது உனது அம்மா என்னை சுவாமி சுவாமி வந்து காப்பாற்றுங்கள் என்று கூறிய போது I immediately wanted to give the grace. நான் உடனடியாக அந்த அம்மாவுக்கு அருளை வழங்கணும் என்று நான் நினைத்தேன் என்று சுவாமி கூறினார். But the bank account was zero. There was no way my grace could have gone. அதனால் அவரது வங்கி கணக்கோ பூஜ்ஜியமாக இருந்தது. அதனால் என்னோட ஆசை எவ்வாறும் அவருக்கு சென்றிருக்க முடியாது. And that is the reason why I asked you shaving cream. அதனால் தான் நான் உன்னிடம் இந்த சவர கிரீமை தருமாறு கேட்டிருந்தேன். Because you gave me shaving cream, I rushed to save your mother. நீ எனக்கு அந்த சவரம் செய்யக்கூடிய கிரீமை தந்திருந்ததனால் தான் நான் உனது தாயை காப்பாற்றுவதற்காக ஓடினேன். This Bhagavan is so beautiful. சுவாமி மிகவும் ஒரு அழகான விடயத்தையும் காட்டுகின்றார். If you do something for him, அதாவது நீங்கள் சுவாமிக்கு எந்த ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் செய்தால் he will not let you speak about it. நீங்கள் அதை சொல்வதற்கு அவர் விடமாட்டார். You know why? It is like if you put a cherry in Swami's mouth, he'll put a big apple in your mouth saying that you can't speak about it, that I have given a cherry to Swami. நீங்கள் ஒரு சிறிய செரி பழத்தை சுவாமியின் வாயில் போட்டால் அவர் உங்களை பேச விடாமல் ஒரு பெரிய ஆப்பிளை வைத்து உங்கள் வாயை மூடி விடுவார். This much you do and he'll give you this much. நீங்கள் ஒரு சிறிய அளவில் செய்தால் கூட அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மீண்டும் சுவாமி செய்வார். Because God hand is never down, God hand is always up. இறைவனின் கை எப்போதும் மேல் நோக்கி இருப்பது போதில்லை, அது கீழ் நோக்கி எப்போதும் கொடுப்பது போன்றுதான் இருக்கும். And Swami said that because you gave me the shaving cream and used it, I then used that karma to go and save your mother. அது எனக்கு அந்த சவரம் செய்யக்கூடிய கிரீமை தந்து அதை நான் பாவித்ததன் காரணமாக அதனால் வந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல கர்மாவை பாவித்து தான் உனது தாயை நான் காப்பாற்றினேன். And then he said the story of how he helped Draupadi. How he helped Draupadi. அதாவது சுவாமி கூறினார் அப்போது தான் திரௌபதியை எவ்வாறு காப்பாற்றினேன் என்ற கதையை கூறினார். And Swami said it was Sankranti day. இது ஒரு சங்கராந்தி நாள் என்று சுவாமி கூறினார். Everybody is eating sugar canes.
அன்று அனைவரும் கரும்பு சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். And when Krishna was eating, one of the sharp edges of sugarcane cuts his finger. அதாவது அந்த கரும்பில் இருக்கக்கூடிய ஒரு கூர்மையான ஒரு துகள் வந்து கிருஷ்ணாவின் விரலை அறுத்து விட்டது. Everyone seeing the blood in Krishna's hand is running here and there, கிருஷ்ணரின் கையில் இருக்கக்கூடிய அந்த இரத்தத்தை பார்த்து அனைவரும் அங்கும் இங்குமாக ஓடுகின்றார்கள். looking for help. அனைவரும் உதவியை தேடி நாடுகின்றார்கள். Rukmini is running looking for bandage. ருக்மணி அதாவது கையை சுற்றுவதற்காக ஒரு துணியை தேடி அலைகின்றார். Satyabhama is running because he wants a bandage. சத்யபாமா அது போன்ற ஒரு துணியை தேடி அலைகின்றார். And immediately Draupadi takes her sari and tears it ஆனால் திரௌபதியோ உடனடியாக தனது சீலை தலைப்பை எடுத்து கிழிக்கின்றார். and ties it around Krishna's finger. அதாவது கிருஷ்ணனின் கைவிரலை சுற்றி திரௌபதி அங்கு முடிச்சிடுகின்றார். And Swami said, it was Sankranti. அதாவது சுவாமி கூறுகின்றார் அது ஒரு சங்கராந்தி நாள் அன்று. Everybody was wearing new saris. சங்கராந்தி அதாவது பொங்கல் நாள் என்பதனால் அனைவரும் புது சீலை அணிந்திருந்தார்கள். And you know how ladies love their saris. அதாவது பெண்களுக்கு அவர்கள் புடைகளில் எவ்வளவு விருப்பம் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். Still Draupadi didn't think of that. She tore her sari and gave it to Krishna immediately. ஆனால் திரௌபதியோ புதிய புடவை என்று நினைக்கவில்லை, உடனடியாக சிந்திக்காமல் அதை கிழித்து கிருஷ்ணருக்கு வழங்கினார். And because of that, Krishna gave her, Vastradan, like infinite Vastradan. அதனால்தான் திரௌபதிக்கு வந்து கிருஷ்ணர் வஸ்திரதானம் போன்ற அதாவது முடிவில்லாமல் அந்த புடவையை வழங்கி இருந்தார். God doesn't need anything from us to help us or to give his grace on us. அதாவது சுவாமிக்கு அல்லது இறைவனுக்கு எங்களிடம் எதுவும் எதிர்பார்ப்பதில்லை, அவர் அருளாசியை வழங்குவதற்கு. But he uses this opportunity and incidents to install in us that do good activities, good karma. ஆனால் இவ்வாறான நிகழ்வுகளை கூறி எங்களுக்கு சுவாமி மனதில் பதிய செய்கின்றார், நீ நல்ல விடயங்களை செய், அதனால் உங்களுக்கு வந்து நல்ல கர்மா வரும் என்று. His love is not conditional. அதாவது எந்த விதமான காரணமும் சுவாமி அன்புக்கு இருப்பதில்லை. But he is creating the situations to make us understand and make us learn that continue doing good things, help ever, hurt never, all how Bhagavan has put so much importance seva. அதாவது சுவாமி வந்து எங்களுக்கு இது அனைத்துமே ஒரு தோற்றப்பாடு தான். இதனால் சுவாமி எங்களுக்கு என்ன கற்பிக்க விரும்புகின்றார் என்றால் நல்ல விடயங்களை செய்ய வேண்டும் என்பதுதான். அதனால் அதாவது சுவாமி கூறியது போன்று எப்போதும் யாரையும் காயப்படுத்த வேண்டாம், எப்போதும் உதவி செய்யுங்கள் என்பதை எங்களுக்கு கற்பிக்கின்றார். There are many incidents, everything that I think of reminds me of Swami. அதாவது இவ்வாறு பல நிகழ்வுகள் இருக்கின்றது. நான் சுவாமி எந்த விடயத்தை யோசித்தாலும் சுவாமி தான் எனக்கு நினைவில் வருகின்றார். And the only thing I remind myself is that Tavishya Vachanam Kara. I will do what you say. சுவாமி கூறியிருக்கின்றார், நீங்கள் எனக்கு வரக்கூடிய ஞாபகம் வரக்கூடிய விடயம் என்றால் சுவாமி கூறுகிறார்கள், நான் நீங்கள் சொல்வதை செய்வேன் என்று. Your wish is my command. அதாவது உங்கள் விருப்பம் தான் எனது கட்டளை என்று சுவாமி கூறுகின்றார். There are a lot of children here. I will tell a small incident. அதாவது இங்கு சிறியவர்கள் கணவர் இருப்பதனால் ஒரு சிறிய ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். See, these are like Bhagavatam, such stories, but it has got so much of deep meaning into it. அது பாகவதம் போன்றது, சிறிய சிறிய கதைகள் இருக்கின்றன, ஆனால் இதில் மிகவும் அர்த்தங்கள் மிகவும் பொதிந்து இருக்கின்றது. Because it is for all of us, for all our lives. இது எங்கள் அனைவருக்குமானது, போதும் எங்கள் வாழ்க்கைக்கு பொருத்தக்கூடியதாக இருக்கும். One day one person came, old man, not very old, but he was quite old, and he told that I am the classmate of Swami. இவ்வாறு ஒரு வயோதிபர் வந்து கூறினார், நான் வந்து சுவாமியுடன் பள்ளியில் படித்தேன் என்று. So he was sitting in the front and Swami came out for darshan. அவர் முன் வரிசையில் இருந்தார், சுவாமி தர்சனத்துக்கு வந்திருந்தார். Seeing Swami started crying. சுவாமி பார்த்தவுடன் அவருக்கு அழுகை வந்து விட்டது. And Swami told, what happened? Why are you crying? சுவாமி கேட்டார், உங்களுக்கு என்ன நடந்தது, ஏன் அழுகின்றீர்கள் என்று. Because Satya, when we were small, we didn't have pencils, we didn't have rubber, we didn't have erasers, we didn't have notebooks. You gave us everything. அவர் கூறினார், சத்யா, நாங்கள் சிறியவர்களாக இருந்தபோது எங்களுக்கு பேனை இல்லை, ரப்பர் இல்லை, புத்தகங்கள் இல்லை, நீ அனைத்தையும் நீதான் எங்களுக்கு தந்திருந்தாய் என்று. The Swami used to take out pencil, pens from an empty bag and give it to his classmates. சுவாமி வந்து தனது வெறும் பையில் இருந்து பேனை பென்சில்களை எடுத்து அவரது வகுப்பு மாணவர்களுக்கு கொடுப்பார். Puttaparthi didn't have malls that time. புட்டபர்த்தியில் அந்த காலங்களில் பெரிய கடை தொகுதிகள் எதுவும் இருக்கவில்லை. So if they want to eat something, Swami will go to the tamarind tree, which is called Kalpavriksha, and give them any fruit from that tamarind tree. அதாவது சுவாமி அவர்களுக்கு ஏதாவது சாப்பிட விருப்பம் இருந்தால் கல்பவிருட்சம் எனப்படும் அந்த புளிய மரத்திற்கு சென்று அந்த புளிய மரத்திலிருந்து எந்த ஒரு பழங்களை வேண்டாலும் சுவாமி பறித்து கொடுப்பார். And he said, Swami, you had filled our life with so much of joy, but after going, we have no joy left now. அதான் சுவாமி நண்பர் கூறுகின்றார், நீங்கள் சுவாமி எங்கள் வாழ்க்கையை முழுவதும் மகிழ்ச்சியால் நிறைவித்துள்ளீர்கள், ஆனால் நீங்கள் சென்ற பின்னரும் அந்த மகிழ்ச்சி எங்களிடம் இல்லை என்று. And he says, Swami, I want your help.
அவர் சுவாமி பார்த்து கூறினார், சுவாமி உங்கள் உதவி எனக்கு தேவை என்று. He says, what? Swami says, what help do you want? சுவாமி கேட்டார், உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று. He says, Swami, I have got 3 daughters. சுவாமியிடம் அந்த நண்பர் கூறினார், எனக்கு 3 மகள்கள் இருக்கின்றார்கள். I want to get them married, but I don't have money. அவர் கூறினார், எனக்கு 3 பேருக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் ஆசை, ஆனால் என்னிடம் பணம் இல்லை என்று. Please help me. உதவி செய்யுமாறு அவர் வேண்டிக் கொள்கின்றார். The Swami says, okay, come inside interview room. And Swami takes him inside. சுவாமி கூறினார், நேர்காணல் அறைக்கு வாருங்கள் என்று உள்ளே அழைத்து செல்கின்றார். And Swami tells him, if you do what I say, you will get what you want. சுவாமியிடம் கூறுவார், நீங்கள் நான் சொல்வதை செய்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் என்று. And he says, yes, Swami, I will do. Whatever you say, I will do. அவர் கூறுவார், நீங்கள் சுவாமி என்ன சொன்னாலும் நான் செய்கின்றேன் என்று. The Swami says, do what I say. அவர் சொல்றார், நான் சொல்வதை செய்யுங்கள் என்று சுவாமி கூறினார். And then Swami tells him, close the door. அவர் சொன்னார், சுவாமி கூறினார், கதவை மூடுங்கள் என்று. And he locks the door. அவர் கதவை மூடி தாளிடுகின்றார். And Swami says, look down. சுவாமி கூறினார், கீழே பாருங்கள் என்று. So on the floor, suddenly a hole comes. அதாவது கீழே பார்த்தவுடன் நிலத்தில் ஒரு துளை உருவாகின்றது. And from the hole, a big black cobra comes out. அந்த துளையினூடாக ஒரு பெரிய கருநாகம் வருகின்றது. And the cobra is very angry. அதாவது மிகவும் கோபமான ஒரு கருநாகம். It looks at that person and wants to bite him. அதாவது அந்த சுவாமி நண்பரை பார்த்தவுடன் அவரை கடிக்கணும் போன்ற அந்த நாகம். And this person starts running. அதாவது இவர் ஓட ஆரம்பித்து விட்டார் சுத்தி. And Swami, he's saying, Swami, save my life. Swami, kaapadu, kaapadu. Kaapadu in Telugu means Swami, save me, save me. சுவாமி தெலுங்கில் அவர் கத்தைவனம் கூறினார், சுவாமி என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று சுத்தி ஓடினார். And he's running around Swami and the snake is chasing him. இவர் சுவாமி சுத்தி ஓடுகின்றார், அந்த பாம்பு அவரை துரத்துகின்றது. And Swami says, catch the snake, catch the snake. சுவாமி கூறினார், அந்த பாம்பை பிடி என்று. And he's not able to hear what Swami is saying. He's saying, what? Swami is saying, catch the snake. He's going to bite me. I don't want anything. And he's running. I think, Swami, save my life. Please open the door. I want to go out. அந்த பாம்பு சுத்தியோட இவருக்கோ, சுவாமி நீங்க சொல்வது எதுவும் கேட்கவில்லை, எனக்கு அந்த பாம்பை பிடிக்க முடியாது, கதவை திறவுங்கள், நான் வெளியிலே சென்று விடு என்று கூறுகிறார். Swami is saying, catch the snake, catch the snake. சுவாமி கூறுகிறார், இல்லை பாம்பை பிடி என்று சுவாமி கூறுகிறார். You know, this drama continues for some time. இந்த நாடகம் அப்படியே சிறிது நேரத்துக்கு செல்கின்றது. The snake gets tired. அது பின்னர் பாம்புக்கு களைப்பாகிவிட்டது. So it gets back into the hole. அந்த பாம்பு மீண்டும் திருப்பி அந்த துளையினுள்ளே செல்கின்றது. And Swami says, catch the snake. சுவாமி மீண்டும் பாம்பை பிடி என்று. So this man now has some courage because the head of the snake is not seen. Only this much tail is left. அதாவது இந்த மனிதருக்கு ஒரு துணி வந்து விட்டது. காரணம், பாம்பின் தலை தெரியவில்லை, வாலின் ஒரு சிறிய பகுதி மட்டும்தான் தெரிகின்றது. So he goes and catches the tail of the snake. அவர் சென்று பாம்பின் வாலை பிடிக்கின்றார். And the moment he catches the tail of the snake, it becomes gold. அவர் பாம்பின் வாலை பிடித்தவுடன் அது முழுவதும் தங்கமாக மாறுகின்றது. And Swami looks at him and tells him that is why I was telling you, catch the snake. You could have got the entire gold. நான் சுவாமி கூறினேன், அதான் நான் உங்களுக்கு கூறினேன், பாம்பை பிடியுங்கள், பாம்பை பிடித்திருந்தால் அது முழுவதும் தங்கமாக உங்களுக்கு கிடைத்திருக்கும். You would have done your daughter's wedding, you would have done your granddaughter's wedding, you had done their daughter's wedding also. நீ அந்த முழுவதுமாக பாம்பை பிடித்திருந்தால் உனது மகளின் கல்யாணம் மட்டுமில்லை, மகளின் கல்யாணம், பேத்தியின் கல்யாணம், கொள்ளு பேத்தியின் கல்யாணம் கூட செய்திருக்கலாம் என்று சுவாமி கூறினார். Why don't you follow what I am saying? சுவாமி கேட்டார், நான் சொல்வதையே நீ செய்யவில்லை என்று. I am here with you, nothing will happen to you. நான் உன்னோடு தான் இருக்கின்றேன், அதனால எதுவுமே உனக்கு நடந்திருக்காது என்று சுவாமி கூறினார். For that faith is required. அவ்வாறு செய்வதற்கு நம்பிக்கை மிகவும் முக்கியமானது. So go now with whatever you have got and do your daughter's wedding. அப்போது சுவாமி கூறினார், இப்போது உனக்கு என்ன கிடைத்திருக்கின்றதோ அதை வைத்துக்கொண்டு உனது மகளின் கல்யாணத்தை செய் என்று. See the Balvikas children, they love this story, okay? அதாவது பாலவிகாஸ் பிள்ளைகளுக்கு இந்த கதையை கூறும்போது அவர்களுக்கு இது மிகவும் பிடிக்கும். Because it's so fascinating for them. இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் அவர்களுக்கு. But it has a greater impact on all of us. ஆனால் இதில் இந்த கதையினால் ஏற்படுத்தக்கூடிய தாக்கமானது எங்கள் அனைவருக்கும் உள்ளது. Because how easy it is to just to listen to Avatar, listen to the Lord. அது இவ்வாறு மிகவும் அந்த அவதாரத்திடம் நாங்கள் சொல்வதை கேட்பது மிகவும் இலகுவானது. And just following what he's saying. அவர் சொல்வதை நாங்கள் செய்ய வேண்டியது மட்டும்தான் எங்கள் கடமை. The problem comes when we apply our intelligence and mind and saying that I can't do this, I can't do that. Swami can say anything but I can't do it. எங்களுக்கு எப்போது பிரச்சனை வருகின்றால், சுவாமி கூறிய சொல்வதை நாங்கள் செய்யாமல் எமது மனதில் என்ன தோன்றுகின்றதோ, சுவாமி வார சொல்லுவார் எங்களுக்கு இதை செய்ய முடியாதுன்னு சிந்திக்கும் போதுதான். So the first task of waking up is this. அதாவது நாங்கள் விழித்தெழுவதற்கான முதலாவது செயல் இதுதான். Follow the master. அதாவது எஜமானை பின்பற்றுங்கள். Face the devil. அதாவது நீங்கள் அந்த பேய் அல்லது பூதம் என்று கூறுவார்கள், அந்த பூதத்தை நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். Fight till the end. இறுதி வரை போராடுங்கள். Finish the game. நீங்கள் விளையாட்டை இறுதியில் முடித்துக் கொள்ளுங்கள். These are Bhagwan's words. இது அனைத்தும் சுவாமியின் சொற்கள். What is this game he's talking about? சுவாமி விளையாட்டு என்று கூறுவது எதை? This game is of life, everyday life, every moment, every second. You are given a chance.
அதாவது எமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு க்ஷணம் ஒவ்வொரு வினாடியும் தான் சுவாமி அந்த விளையாட்டு என்று கூறுகின்றார். அது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. We're given a chance to remember him. எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க வாய்ப்பானது சுவாமியை நினைப்பதற்கான வாய்ப்பு. We're given a chance to include him in our lives. எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க வாய்ப்பானது எங்களது வாழ்வில் சுவாமியை வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு. We're given a chance where he's saying, you sit back, let me drive the car. எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பில் சுவாமி சொல்கின்றார், நீ பின்னால் இருந்து கொள், நான் அந்த வாகனத்தை செலுத்துகின்றேன். Don't worry, I know the route, I will take you to your destination. சுவாமி கூறுகிறார், நீ கவலைப்படாதே, நீ செல்ல வேண்டிய இடத்திற்கு நான் கொண்டு செல்கின்றேன். You sit behind and enjoy. எனக்கு பின்னால் இருந்து நீ அது சந்தோஷமாக அந்த பயணத்தில் இணைந்து கொள்ளண்டு. But we can't let go of the steering wheel. ஆனால் எங்களுக்கோ அந்த வாழ்க்கையின் சுக்கானை விட முடியாது. And Swami says, you are like a small fly which is on the steering wheel. The fly is thinking, I am driving the car. அதாவது அந்த வாகனத்தின் சுக்கானில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய இலையான் தான் நீங்கள், ஆனால் நீங்களோ கூறுகின்றீர்கள், நான் தான் அந்த வாகனத்தை செலுத்துகின்றேன். But it is you driving the car. Same way I am driving your life. But you are thinking, no, it is my life, my life, my life. உங்கள் வாழ்க்கையை செலுத்துவது நான் தான், ஆனால் நீங்களும் நினைக்கின்றீர்கள் நான் தான் இந்த வாழ்க்கையை செலுத்துகின்றேன் என்று. And this is the story of all our lives. இதுதான் எங்கள் அனைவருடைய வாழ்க்கையின் கதை. I was also a Bal Vikas student. நானும் ஒரு பால் விகாஸ் மாணவன் தான். We had lot of, you get joy when something happens what you want. உங்களுக்கு ஒரு விரும்பின விடயம் கிடைத்தவுடன் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். But you grow when you suffer. When you grow when you suffer. ஆனால் எங்களுக்கு கவலையில் நாங்கள் துன்பத்தில் இருக்கும்போது தான் நாங்கள் வளர்ச்சி அடைகின்றோம். Swami and the suffering goes hand in hand. அதாவது சுவாமியும் துன்பங்களும் ஒன்று பிணைந்தது. Because he is not interested in anything else. அவருக்கு எந்த விதமான விடயத்திலும் அதாவது விருப்பம் இருப்பதில்லை. He is interested in only waking up. உங்களை விழித்தெழ செல்வதில் மட்டும்தான் சுவாமியின் விருப்பம் இருக்கு. So he'll give problems. கட்டாயமா உங்களுக்கு பிரச்சனைகளை தருவார். And he'll solve them also. ஆனால் அந்த பிரச்சனையில் தீர்ப்பதும் அவர்தான். But he'll give problems. ஆனால் கட்டாயம் பிரச்சனை தருவார். So in that we came to Bhagavan's lotus feet, and it was early 90s, late 80s and early 90s we came to Swami. I was very small that time. சுவாமியின் கமல பாரங்களுக்கு நான் 80-70 ஆண்டுகளில் நான் மிகவும் ஒரு சிறியவனாக வந்திருந்தேன். Only thing is that I had seen one Bhagavan's picture in our home, and every time before exams I used to go and pray there. That was my only relationship with Swami. சுவாமியுடன் அந்த காலத்தில் எனக்கு தொடர்பானது எங்கள் வீட்டில் இருந்த ஒரு சுவாமியின் சிறிய படம் தான். பரீட்சைக்கு முன்னதாக சென்று அந்த படத்தின் முன் நான் பிரார்த்தித்துக் கொள்வேன். So as a student you don't want to kind of ignore any god, because you don't know which god will help you in your exam. அதாவது நீங்கள் சிறுவனாக இருக்கும்போது எந்த ஒரு கடவுளை நீங்கள் விட்டு விடுவதில்லை. அதாவது உங்களுக்கு எந்த கடவுள் உங்களுக்கு பரீட்சையில் உதவி செய்வார்னு தெரியாது, நீங்கள் அனைவரிடம் நீங்கள் வேண்டிக் கொள்வீர்கள். So I don't know who was this man with this orange hair and everything, orange robe and lot of hair, but I used to go and just tell him, please, my exam is there, help me. எனக்கு யார் இந்த மனிதர் என்று தெரியாத ஒரு ஒரேஞ்ச் நிறமான உடையை அணிந்து அழகிய ஒரு தலைமுடியுடன் இருப்பவர் யார் என்று எனக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. My mother also knew Swami from my childhood. சுவாமி அம்மாவுக்கு சிறியவதில் இருந்து தெரிந்திருந்தது. But it is like in a photograph and Swami is there, I am there, Swami is there. Yeah. ஆனால் எங்களுக்கு ஒரு சுவாமி தெரிந்த ஒரு படத்தில் தான் சுவாமியின் படம் அங்கே இருக்கின்றது, நாங்களும் இங்கே இருக்கின்றோம், அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். So one day her aunt loses a earring. ஒரு நாள் மாமி அவருடைய தோட்டை துளைத்திருந்தார். And she says that whoever finds my earring will get 1 kg of jalebi. அவர் சொல்ற யாராவது எனது அந்த துளைந்த அந்த காதணியை தேடி தந்தால் நான் அவர்களுக்கு 1 கிலோ லட்டு கொடுப்பேன் என்று. So all the kids in the house are searching for that earring. வீட்டில் இருந்த அனைத்து குழந்தைகளும் அந்த காதணியை தேடி கொண்டிருந்தார்கள். So my mother goes to Swami's photo and says, Swami, tell me, where is the earring? I'll give 50% of my laddus. சுவாமியிடம் சென்று எனது அம்மா கூறுகிறார், சுவாமி அந்த காதணி எங்கே இருக்கின்ற எனக்கு கூறுங்களேன், நான் உங்களுக்கு 50 விதமான லட்டை உங்களுக்கு தந்து விடுகின்றேன் என்று. Swami comes in her ears and tells, go and see under the mat under which your aunt was sleeping. It is stuck in the mat. சுவாமி அவர் காதில் சொல்கின்றார், உனது மாமி படுத்திருந்த பாய்க்கு கீழே பார், அந்த பாயின் கீழ் தான் அது இறுகி இருக்கின்றது என்று. So she goes and sees the mat, the earring is there. அவர் போய் பாயை தூக்கி பார்த்தபோது கீழே அந்த காது அணி இருந்தது. Swami enters our life with the small incidents. சுவாமி இவ்வாறாகத்தான் நமது வாழ்க்கையினுள் சிறிய சம்பவங்களினூடாக வருகின்றார். And he installs the faith in us. அவ்வாறாகத்தான் எங்கள் வாழ்வில் நம்பிக்கை விதைக்கின்றார். That I can solve something which you can't solve yourself. சுவாமி கூறுகின்றார், உன்னால் செய்து முடிக்க முடியாத ஒன்றை நான் செய்து முடித்து காட்டுவேன் என்று. So that is how we started going to bhajans, nagar sankirtan, started attending everything. Then I joined Puttaparthi as a student. இவ்வாறாகத்தான் நாங்கள் சுவாமியிடம் வந்தோம். அதாவது பஜன்களுக்கு செல்வது, நகர சங்கீர்த்தனங்களுக்கு செல்வது, அதே போன்று நான் புட்டபர்த்தியிலும் இணைந்தேன் மாணவனாக.
But somehow, when I was a student, I always felt this Sai Baba I'm seeing here in physical flesh and blood is different from the Sai Baba I know in the photograph. அதனால் மாணவனாக இருக்கும்போது நினைத்துக் கொள்வது இங்கு சதையுடன் இரத்தத்துடன் இருக்கும் சாய்பாபா வந்து நான் அந்த பார்க்கக்கூடிய படத்தில் இருக்கக்கூடிய சுவாமியிடமிருந்து வித்தியாசமானவர் என்று. Because this Sai Baba in the photograph, he is my Sai Baba. I can go and talk to me anytime. Anything I can go and share with Swami. இந்த படத்தில் இருக்கக்கூடிய சாய்பாபா எனக்கே உரியவர், அவர் என்னுடையவர், நான் அவரிடம் என்ன வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் சென்று பேசலாம். But in this Puttaparthi Sai Baba, I have to wait for darshan time. ஆனால் இந்த புட்டபர்த்தியில் இருக்கும் சாய்பாபாவோ அவரை தரிசன நேரத்துக்கு நான் காத்திருக்க வேண்டும். And I am not alone. There are thousands of people sitting here. அங்கு நான் மட்டுமில்லை, அதே போன்று 1000 பேர் அவரை பார்ப்பதற்காக இருக்கின்றார்கள். So I was like, I want to develop a relationship with this Swami who is inside me, not who is outside. அப்போது நான் நினைத்துக் கொண்டேன், இன்னும் உள்ளே இருக்கும் சுவாமியுடன் நான் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், வெளியில் இருக்கும் சுவாமியுடன் இல்லை என்று. And this was my prayer only. Swami, help me connect with you who is inside me, not who is outside in a physical body. இதுதான் எனது பிரார்த்தனையாக இருந்தது. அதாவது சுவாமி, என்னுள்ளே இருக்கும் உங்களுடன் நான் தொடர்பை ஏற்படுத்த எனக்கு அருள் செய்யுங்கள், வெளியில் சுய சரீரத்துடன் இருக்கும் உங்களுடன் இல்லை என்று. So when you have something thought like this, Swami puts some water and lets that small seed come like a sapling and slowly it grows into a tree. அதாவது சுவாமிக்கு இவ்வாறு உங்களுக்கு ஒரு சிந்தனை வரும்போது ஒரு சிறிய விதையை அவர் முளைக்க செய்வார். So slowly one of my professor, he told me, Vivek, you practice meditation in this manner. இதன்போது ஒரு பேராசிரியர் கூறினார், விவேக், நீங்கள் வந்து தியானம் செய்வதை இது போன்று நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள் என்று. Then Swami's discourses, அதாவது அதே போன்று சுவாமியின் சொற்பொழிவுகள். You know, in 96, Swami gave discourses every day for almost 6 months continuously. 1996ஆம் ஆண்டு சுவாமி வந்து ஒவ்வொரு நாளும் 6 மாதங்களுக்கு தொடர்ந்து சொற்பொழிவாற்றினார். And Swami was telling one thing only which entered my brain and stayed there. சுவாமி கூறியதில் ஒரு விடயம் தான் எனது மூளையில் சென்று அடைந்தது. And it was நான் கடுவல், நான் கடுவல், நான் கடுவல். அது என்னவென்றால் நான் கடவுள் என்பதுதான். And I didn't understand. You know, you were small, too young to understand this. நான் மிகவும் சிறியவனாக இருந்தேன், எங்களுக்கு இது விளங்கிக் கொள்ள முடியவில்லை. But I told, if Swami is saying this, it must be true. சுவாமி கூறுவாராக இருந்தால் அது உண்மைதான் என்று நான் நினைத்தேன். I am God. இப்ப நான் கடவுள் தான் என்று. And I started believing in this. நான் அதில் நம்ப ஆரம்பித்து விட்டேன். The first wake up call, எனக்கு முதலாவதாக என்னை என்னை விழித்தெழ செய்த அந்த அழைப்பானது, you know, how many of you put alarm, you put at, if you have to get up at 4 o'clock, you put at 4 o'clock, 4:15, 4:30, yes or no? நீங்கள் அதிகாலையில் ஒரு 4:30 கிளம்ப வேண்டும் என்றால் 4 மணி, 4:15, 4:30 என்று நீங்கள் எல்லாம் வைப்பீர்கள் தானே? Finally at 4:45 I will wake up. இறுதியாக நான் 4:45 எழும்பிக் கொள்வேன். Till then I will be snoozing the alarm. அதுவரையும் நான் அந்த எலாமை நான் அணைத்துக் கொண்டே இருப்பேன். So Swami keeps waking us up, but we keep snoozing it. சுவாமி எங்களை விழித்தெழ செய்து கொண்டே இருப்பால் நாங்கள் அணைத்துக் கொண்டே இருப்போம். So Swami told that you are God, I am also God. சுவாமி Both of us are God. நீயும் கடவுள் தான், நானும் கடவுள் தான், நாங்கள் இருவரும் கடவுள் தான் என்று சுவாமி கூறினார். And then Swami said a beautiful thing in the discourse. Swami said, when you go to the barber and he cuts your hair and he shaves you, you put your neck so happily to that barber and he takes the knife and is rubbing in your neck, but you are not bothered. அதாவது நீங்கள் சிகை அலங்காரம் செய்யும் போது அந்த சிகை அலங்கார நிபுணர் வந்து உங்களுக்கு முடியை வெட்டுகின்றார், அதே போல சவரம் செய்கின்றார். அவர் சவரம் செய்யும் போது உங்கள் கழுத்தை காட்டி நீங்கள் அழகாக இருக்கின்றீர்கள், கத்தியை பற்றியோ நீங்கள் கவலைப்படுவதில்லை. You trust the barber, நீங்கள் அந்த சிகையை திருத்துபவரை நம்புகின்றீர்கள், but you don't trust Baba. ஆனால் நீங்கள் என்னையோ நம்பவில்லை. When I am telling you are God, why don't you believe it? அதாவது நீங்கள் கடவுள் என்று கூறும்போது நீங்களே நம்புகின்றீர்கள் இல்லை. And that statement from Swami, I felt so bad that here I am telling you are avatar, you are God, you are everything for me, but I am not believing what you are saying. சுவாமி கூறிய அந்த வசனமானது எனக்கு மிகவும் மனவருத்தத்தை ஏற்படுத்தியது. காரணம், நான் இங்கு கூறுகின்றேன், சுவாமி நீங்கள் தான் இறைவன், நீங்கள் தான் அவதாரம் என்று, ஆனால் நீங்கள் சொல்வதை ஏன் நான் நம்பவில்லை? So I started like a parrot telling me, I am God, I am God, I am God, I am God. ஒரு கிளிப்பிள்ளை போட்டு மீண்டும் மீண்டும் கூற ஆரம்பித்து நான் கடவுள், நான் கடவுள், நான் கடவுள் என்று. So after 1 month, my friends called me, hey, come here. ஒரு மாதத்துக்கு பிறகு நண்பர்கள் வேறு இங்கே வா என்று நண்பர்கள் கூப்பிட்டார்கள். Stop doing this drama. அவர் கூட இந்த நாடகம் நடிப்பதை நிறுத்திக்கொள் என்று. I said, what drama? நான் கேட்டேன், என்ன நாடகம் என்று. He says, you come to classrooms, teacher is asking a question, you are smiling and doing like this. அதாவது நீ வந்து வகுப்புக்கு வருகின்றாய், ஆசிரியர்கள் கேள்வி கேட்கின்றார்கள், நீ சுவாமியை போன்று கையை அசைத்துக் கொண்டிருக்கின்றாயே. You are going to the dining hall or going to the bathroom and you are walking like Swami like this. அதாவது நீ மலசல கூடங்களை சென்றால் என்ன, அல்லது உணவு மறைக்க சென்றால் என்ன, சுவாமி காலின் உடையை தூக்கி கொண்டு நடப்பது போன்று நீயும் தூக்கி கொண்டு நடக்கின்றாயே.
I was not acting. I didn't even realize that I was doing that. நான் நடிக்கவில்லை, நான் செய்வதை எனக்கே அறிந்திருக்கவில்லை. That's what happens when you just do something even mechanically. அதாவது நீங்கள் ஒரு இயந்திரமயமாக நீங்கள் ஒரு விடயத்தை செய்தால் கூட அவ்வாறு தான் இருப்பீர்கள். Now scientists call it muscle memory. இப்போது அது உங்கள் தசைக்கு இருக்கக்கூடிய ஞாபகம் என்று அந்த விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். You know, suppose you're eating your lunch or your dinner and suddenly the light goes off, the power goes off. நீங்கள் உங்கள் மதிய உணவையோ இரவு உணவையோ சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது திடீரென்று அதாவது வெளிச்சம் இல்லாமல் செல்கின்றது. What happens? Your hand doesn't go to your ear, your hand doesn't go to your head, your hand doesn't go here, it goes straight to the mouth. ஆனால் அதாவது உங்கள் கை வந்து உணவை எடுத்துக்கொண்டு காதுக்கோ தலைக்கோ செல்வதில் எங்கும் செல்வதில் உங்கள் வாய்க்கு தான் செல்லும். That is muscle memory. அதுதான் உங்கள் தசைகளுக்கு இருக்கக்கூடிய ஞாபகமானது. So imagine if you tell your mind all the time, I am God, I am God, I am God, what will happen to the mind and the body? நீங்கள் எப்போதும் உங்கள் மனதிற்கு நான் கடவுள் என்று சொல்லும் போது உங்கள் உடலுக்கும் மனதிற்கும் என்ன நடக்கும்? So I was very happy that my friends scolded me. எனக்கு மிகவும் சந்தோஷமா இருந்தது எனது நண்பர்கள் என்னை ஏசினார்கள் என்று. Because I realized I am on the right track. நான் நினைத்துக்கொண்டு நான் சரியான பாதையில் தான் செல்கின்றேன் என்று. And then something beautiful happened. அப்போதான் ஒரு அழகான விடயம் நடந்தது. You know, before Swami comes for discourse, சுவாமி அதாவது தரிசனத்தை அதாவது சொற்பொழிவு செய்ய வரும் முதல் I have a classmate who is from Shimla, Himachal Pradesh. He's from Himalayas. அதாவது என்னுடைய ஒரு நண்பர் இருந்தார். அவர் வந்து ஷிம்லா அதாவது இமாலய பிரதேசத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர். I will tell him, you know, Swami is going to speak today on this topic, this topic, this topic. அதாவது அந்த நண்பரிடம் நான் கூறுவேன், சுவாமி இன்று இந்த தலைப்பில் தான் பேச போகிறார் ஒவ்வொரு நாளும் நான் கூறுவேன். And I'll tell him Swami is going to share this story from Ramayana, this story from Mahabharata, and this story from his childhood. நான் கூறுவேன் அந்த நண்பரிடம், சுவாமி இன்று இந்த மகாபாரத கதை அல்லது ராமாயண கதை இல்லை சுவாமி தனது சிறிய காலத்தில் இருந்த இந்த கதையை கூறப் போகின்றார் என்று. And when Swami starts his discourse, சுவாமி சொற்பொழிவை ஆரம்பிக்கும் போது he will follow exactly what I had told this boy. அதாவது நான் இந்த நண்பருக்கு கூறிய அதே விஷயத்தை சுவாமி செய்வார் அந்த சொற்பொழிவில். First this boy thought it is a fluke, it is by chance. அதாவது அந்த நண்பர் யோசிச்சார், இவன் சும்மா சொல்லுகின்றான், அடித்து விடுகின்றான் என்று. Then second time, third time, he started being suspicious of me. 3-4ஆம் தரம் வரும்போது அவனுக்கு சிறிய ஒரு சந்தேகம் வந்தது. He says, what is happening? அவன் கேட்டான், என்ன நடக்கின்றது? Then I had to scare him little bit more. அவனுக்கு நான் இன்னும் கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தினேன். I told him Swami is going to sing this bhajan now. நான் சொன்னேன், சுவாமி இப்போது பஜன் பாட ஆரம்பிப்பார் என்று. And you know those days Swami will sing one bhajan, Hari bhajan bina sukha shanti nahi. Then he'll go to Subramanyam, and then he'll go to, you know, some other bhajan like that. 3-4 bhajan he'll sing continuously. சுவாமி அந்த காலத்தில் ஒரு பஜனில் இருந்து இன்னொரு பஜனுக்காக மாறி 3-4 பஜன்களை இணைந்து பாடுவார். I will tell him the bhajans and I'll tell him the sequence also. அவனுக்கு நான் இந்த பஜன் பாடுவார், இந்த வரிசையில் பாடுவார் என்றும் கூறுவேன். So you know this was happening and Swami was reaffirming with me that you and I are one. இவ்வாறா நடக்கும்போது சுவாமி எனக்கு மீள நினைவுபடுத்திக் கொண்டார், நீயும் நானும் ஒன்றுதான் என்பதை. You know, there was a movie which had come that time, Shah Rukh Khan's movie, a very famous movie. அந்த காலத்தில் ஷாருக் கான் மிகவும் ஒரு பிரசித்தமான ஒரு படம் வந்திருந்தது. So there was one song. அதில் ஒரு பாடல். The song was Ruk jao dil diwane puchu to me zara. Okay. அது Okay. So the song meaning is that, oh dear, just wait there, turn and look at me, I'm going to call you now. That was the song's meaning. அதாவது அந்த பாடலின் அர்த்தம் வந்து அன்புக்குரியவரே நீங்கள் நின்று திரும்பி பாருங்கள் என்று. So I told myself, everything's Bhagwan only. No, this film song is not film song. This is Bhagwan song. அவர் நினைத்தார், ஓகே அனைத்துமே சுவாமி தானே, இந்த பாடல் வந்து படத்தில் வேறு பாடவில்லை, இதுவும் சுவாமிக்கான பாடல் என்று. You know, some of the most beautiful songs for meditation and to feel Swami's loves are film songs. அதாவது தியானத்திற்கும் சுவாமியின் அன்பை உணர்ந்து கொள்வதற்கும் ஏற்ற பாடல்கள் படத்தில் தான் இருக்கின்றது. You remove the hero heroine and put Swami in there. படத்தின் கதாநாயகன் நாயகியை நீங்கள் அகற்றிவிட்டு சுவாமி அங்கு போட்டுக் கொள்ளுங்கள். Aha, what beautiful songs they are. ஆஹா, மிகவும் அழகான பாடல் என்று உணர்வீர்கள். So when Swami was walking from the sister side, from, you know, he came from Yajur Mandir and he was coming towards the gent side. யஜூர் மந்திரத்திலிருந்து சுவாமி சகோதரிகளின் பாதையாக எங்கள் நோக்கி வரும்போது, And I was sitting in the veranda. அது நான் வரண்டாவில் அமர்ந்திருந்தேன். And suddenly this song came, Ruk jao dil diwane puchu to me zara. அது இந்த பாடல் திடீரென்று ஒலிக்க ஆரம்பித்தது. That, oh my dear, stop there and look at me. அதாவது அன்புக்குரியவரே அங்கு நின்று என்னை திரும்பி பாருங்கள் என்று. And the moment I sang this song in my head, இந்த பாடல் நான் என்னுடன் மனதில் பாடிய போது Swami stopped there, turned and looked at me. சுவாமி அங்கே நின்று என்னை திரும்பி பார்த்தார். And he came straight towards me. அது என்னை பார்த்து நடந்து வந்தார். I thought now he's going to fire me. அதாவது இப்ப என்னை சுட்டு தள்ள போன்றார் Now சுவாமி. you are sitting in Kulwant Hall and singing film songs. அதாவது நீ குல்வந்த் ஹாலில் இருந்து கொண்டு சினிமா பாடல் பாடுகின்றாயா? But he came and I was getting very scared.
அவர் என்னை நோக்கி வரும்போது எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. At the same time, I'm getting excited that Swami heard my song and is coming towards me now. அதே போல எனக்கு உற்சாகம் இருந்தது. காரணம் சுவாமி எனது பாடலை கேட்டு என்னிடம் வருகின்றாரே என்று. So my song is coming true. எனது பாடல் உண்மையாகின்றது. And Swami comes and he stands in front of me and I don't know whether I'm going to be crucified or he's going to hug me. எனக்கு அப்போது சுவாமி அருகில் நின்ற என்னை சிலுவையில் ஏற்றி அறையப் போகின்றாரா அல்லது என்னை கட்டிப்பிடிக்கப் போகின்றார்களா என்று எனக்கு தெரியவில்லை. And he lifts his robe and says, Pad Namaskar Tisko. சுவாமி தனது ஆடையை தூக்கி கூறுகின்றார், பாத நமஸ்காரம் பெற்றுக்கொள் என்று. Take Pad Namaskar. அதான் பாத நமஸ்காரம் பெற்றுக்கொள் என்று. And Swami walks away. அவர் கூறிவிட்டு சுவாமி நடந்து செல்கின்றார். So see, these small incidents, he was installing in me the thing that you are on the right path of sadhana. You and I are one. There is no difference. இவ்வாறான சிறிய சம்பவங்களோட சுவாமி எனக்கு கூறினார், நீ சரியான பாதையில் தான் செல்கின்றாய், நீயும் நானும் உண்டு என்று. So that was, suddenly, I was finished my graduation. I came to my MBA, and it was the final year of my MBA. இவ்வாறாகத்தான் அனைத்தும் நடந்திருக்கும் போது நான் எனது பட்டமளிப்பை பெற்றிருந்தேன். அதாவது எனது MBAயின் இறுதி ஆண்டில் இருந்தேன். So as students we take part in a lot of competitions. We get prizes, we get shields, we get cups, and we get certificates. So I have got a lot of things from Swami's hand like that. இவ்வாறாக நாங்கள் மாணவர்களாக இருக்கும்போது அனைத்து போட்டிகளிலும் பங்கு பெற்றோம். உங்களுக்கு கேடயங்கள், பரிசுகள் அனைத்தும் கிடைக்கும், அது போன்ற சான்றிதழ்கள் கிடைக்கும். இவ்வாறாக நான் பலதை பெற்றுள்ளேன். So on the final year of my MBA, we made a huge structure for Swami's sports meet. It was a 40-feet structure. அதாவது நாங்கள் தனது இறுதி ஆண்டில், MBA இறுதி ஆண்டில் சுவாமியின் அந்த விளையாட்டு விழாவுக்காக ஒரு அழகான ஒரு கட்டுமானம் ஒன்றை செய்திருந்தோம். அது ஒரு 40 அடி உயரமான கட்டுமானம். It was Swami's hand with a globe, earth in that, and the earth is rotating. That was the huge structure, 40 feet high, 40 feet by 30 feet. அந்த கட்டுமானமானது 40 அடி உயரமாக 30 அடி அகலமாக இருந்தது. அதாவது சுவாமியின் கையில் ஒரு பூமி உருண்டை சுற்றுவது போன்றதுதான் அந்த கட்டுமானம். So me, some of my friends, classmates, we worked day and night for January 11th morning when Swami sees this structure coming into the Vidyagiri Stadium. அதாவது நாங்களும் எனது நண்பர்களும் இரவு பகலாக இந்த கட்டுமானத்தை செய்வதில் மிகவும் உன்னிப்பாக இருந்தோம். ஜனவரி 14ஆம் தேதி காலை சுவாமி அந்த விளையாட்டு அரங்கிற்கு வரும்போது பார்ப்பதற்காக. And when the structure came to Vidyagiri Stadium, Swami was on the stage. வித்யாகிரி மைதானத்திற்கு அந்த கட்டுமானம் எடுத்து வரப்படும் போது சுவாமி மேடையில் இருந்தார். And like a child, he is telling the guest, see, my hand is there. In that hand the world is there. சுவாமி ஒரு சிறிய குழந்தை பார்த்து போல விருந்தினர்கள் கூறினார், பாருங்கள் அந்த அதில் எனது கை இருக்கின்றது, இந்த கையில் அந்த பூமி பந்து இருக்கின்றது என்று. And Swami told, call the boys who made it. சுவாமி இதை செய்த மாணவர்களை அழைத்தார். So few of us ran to the stage where Swami was standing on the stage. எங்களில் சிலர் நாங்கள் அந்த சுவாமியின் மேடையை நோக்கி ஓடினோம். And Swami was so happy. Swami kept telling me, Chala Santosham, Swami is very happy, Swami is very happy. சுவாமி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்து எங்களை பார்த்து எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது கூறினார். You made the hand and in that you put the world. I am so happy. நீங்கள் அந்த கையை உருவாக்கி அதில் நீங்கள் உலகத்தை வைத்துள்ளீர்கள், எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. And I told Bhagwan, it is just a world, the entire universe is in your hand. நாங்கள் கூறினோம், சுவாமி அது வெறும் உலகம்தான், இந்த அகிலமே உங்கள் கையில் தான் இருக்கின்றது என்று. And then he was so happy, he told, get ice cream for all the boys, and he gave us ice creams and he gave us Pad Namaskar. சுவாமிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவர் கூறினார், அனைத்து பையன்களுக்கும் ஐஸ்கிரீம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு எங்களுக்கு பாத நமஸ்காரமும் தந்தார். This was January 11th. இது ஜனவரி 11ஆம் தேதி நடந்தது. When I went back in the evening back to my hostel, suddenly I felt very sad. நான் எனது விடுதிக்கு சென்றவுடன் எனக்கு திடீர்னு ஒரு கவலை ஏற்பட்டது. Because on January 14th, which is Makar Sankranti, we have our prize distribution day. அதாவது ஜனவரி 14ஆம் தேதி தான் எங்களுக்கு மகர சங்கராந்தி அன்று, அதாவது பொங்கல் தினத்தன்று எங்களுக்கு பரிசளிப்பு இருக்கு. And because I was busy with the structure, I didn't participate in any contest, so I never got any prizes. ஆனால் எனக்கும் கவலை என்னவென்றால், நான் அதாவது இந்த கட்டுமானத்தை செய்வதற்காக எந்த விதமான ஒரு போட்டியிலும் பங்கு பெற்றவில்லை. அப்போது எனக்கு எந்த விதமான பரிசளிப்பு இருக்க போது. And I was thinking, Swami, my last year with you, and I will not get a prize from your hands. I was feeling very sad. எனக்கு மிகவும் கவலையாக இருந்தது. காரணம் இதுதான், சுவாமி உங்கள் மாணவனாக இறுதி ஆண்டு, ஆனால் எனக்கு எந்த பரிசும் கிடைக்க போவதில்லை என்று. And the next moment another thought came to me. அதே போன்று எனக்கு ஆனால் அடுத்த தருணத்திலே வேறொரு சிந்தனை வந்தது. Who cares about these prizes, cup certificates? Swami was happy. That is my biggest prize. நான் நினைத்தேன், யாருக்கு இந்த கேடயங்கள் சான்றிதழ்களை பற்றி கவலை, சுவாமி சந்தோஷமாக இருந்தார், அதுவே எனக்கு போதும் என்று. And with that thought I was not at all sad. I was very happy. அந்த சிந்தனையுடன் எனக்கு இந்த கவலை மறைந்தது. நான் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன். January 13th night we came to Kulwant Hall to decorate the Kulwant Hall. நாங்கள் ஜனவரி 13 இரவு குல்வந்த் ஹாலுக்கு வந்து அங்கு நாங்கள் அலங்காரம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தோம். And we went back to Kulwant Hall at
January 14th morning at 2 o'clock in the morning. நாங்கள் மீண்டும் ஜனவரி 14 அதிகாலை 2 மணிக்கு குல்வந்த் ஹோலுக்கு சென்றிருந்தோம். You know, I do some painting. நான் அதாவது வர்ண ஓவியங்கள் வரைவேன். So Swami used to come and tell me, Swami ka portrait banao, make Swami's portrait. அதாவது அவர் சுவாமி இடம் வந்து கூடுவார், என்னை போன்ற ஒரு ஓவியத்தை வரை என்று. And Swami was very particular about his photograph or his painting or his, sculpture. சுவாமிக்கு வந்து அவரது உருவமாக இருக்கட்டும் அல்லது ஓவியமாக இருக்கட்டும் அது சரியாக இருக்க வேண்டும் என்பதில் மிகவும் உன்னிப்பாக இருந்தார் சுவாமி. Even if the nose is a little bit here and there while painting, or the eyes is here and there while painting, no, he will not like it. சுவாமியின் ஓவியத்தில் மூக்கு கொஞ்சம் அங்காக இருந்தாலும் அல்லது கண்கள் பிழையாக இருந்தாலும் சுவாமிக்கு அது பிடிக்காது. But somehow he liked my painting always. அதாவது நான் வரையக்கூடிய படங்கள் சுவாமிக்கு எப்போதும் விருப்பமாக தான் இருந்தது. So I had made a big painting of Chaitanya Mahaprabhu and Mirabai, two saints. அதாவது நான் வந்து சைத்தன்ய மகாபிரபுவையும் மீராபாய் அதாவது 2 ஞானிகள் அவர்களை ஓவியமாக நான் வரைந்திருந்தேன். And it was written there, happiness is union with God. அதாவது வந்து மகிழ்ச்சி வந்து இறைவனுடன் இணைவதுதான் என்று அங்கு எழுதியிருந்தது. So 2 o'clock I went and to my hostel back. நான் மீண்டும் 2 மணிக்கு நான் எனது விடுதியை நோக்கி சென்றேன். I thought I'll sleep for 3 hours, take my bath and come back to Mandir by 6 o'clock in the morning. நான் நினைத்த ஒரு 3 மணி நேரங்கள் தூங்கி அதன் பின்னராக நான் குளித்துவிட்டு மந்திருக்கு ஒரு 6 மணி போல் வருவேன் என்று நினைத்தேன். At 4 o'clock, my sleep ended and I woke up. ஆனால் 4 மணிக்கே எனது நித்திரை முடிந்து நான் எழும்பி விட்டேன். So, in hostel, we sleep down. அது நாங்கள் விடுதியில் நிலத்தில் தான் படுப்போம். So, when I woke up, I saw somebody was sleeping on my bed. நான் கீழே படுத்திருக்கும் போது பார்த்தேன் யாரோ எனது கட்டில் படுத்திருப்பது போன்று எனக்கு And தெரிந்தது. I was like, who's sleeping on my bed? நான் நினைத்தேன் யார் எனது கட்டில் படுத்திருக்கின்றார்கள். When I went near, it was me only. நான் அருகில் சென்று பார்க்கும்போது அது நான் தான் படுத்திருக்கின்றேன். And then I realized it is my body which is lying down there. இங்கு பார்க்கும்போது எனது சடலம் தான் அங்கு படுத்திருக்கின்றேன் உணர்ந்தேன். And I was like, ayyo papam, I am dead. நான் நினைத்தேன் ஐயோ பாவம் நான் இறந்து விட்டேனே என்று. How can I die so soon? I am so young. நான் எவ்வாறு இவ்வளவு விரைவாக இறக்க முடியும், நான் தான் மிகவும் இளமையான ஆளாய்த்தேன் நினைத்தேன். And there was so much of fear. எனக்குள்ள மிகவும் பயமாக இருந்தது. Next moment it changed. அடுத்த கணமே அது மாறிவிட்டது. I was feeling, oh my God, I am not this body. அதுக்கு பின்னால் உணர்ந்தேன், ஓ நான் இந்த உடல் இல்லை என்று. The Swami has always been telling, you are not the body, you are not the body. I am now seeing my body is separate, I am separate. சுவாமி எப்போதும் கூற நீ இந்த உடல் இல்லை என்று, அதை நான் இப்போதுதான் உணர்கின்றேன், நான் வேறு எனது உடல் வேறு என்பது எனக்கு தெரிகின்றது. And I became so happy. எனக்கு உடனே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. And slowly like a satellite, I was going up in the sky like this. ஒரு செய்மதி போன்று நான் அப்படியே மேல் நோக்கி வானத்தை நோக்கி சென்றேன். I could see Kulwant Hall, I could see Vidyagiri Stadium, I could see Puttaparthi, I could see India, I could see the entire world like when you do space travel. நீங்கள் விண்வெளியை நோக்கி செல்லும் போது எவ்வாறு ஒவ்வொரு விடயங்களும் சிறிதாக தெரியுமோ அது போன்று எனக்கு குல்வந்த் ஹோல் தெரிந்தது, அப்புறம் இந்தியா தெரிந்தது, அது போன்று இந்த உலகம் எனக்கு சிறியதாக தெரிய ஆரம்பித்தது. And then I travel in some light. When I come, I see there is everywhere there is only light. நான் ஒளியினூடாக நான் செல்கின்றேன். அதன் பின்னர் நான் பார்க்கும்போது என்னை சுற்றி அனைத்துமே ஒளியாகத்தான் இருந்தது. I see 7 beings, but they are full of light. நான் 7 தூண்களை பார்க்கிறேன், அவை அனைத்தும் வந்து ஒளியாகவே தெரிந்தது. And I know they are the Sapta Rishis. எனக்கு தெரிந்தது அவர்கள் அனைவரும் அந்த 7 ரிஷிகளும் அங்கு இருக்கின்றார்கள். And I was in supreme bliss. எனக்கு மிகவும் பேரானந்தமாக இருந்தது. All of you have experienced joy, right? உங்கள் அனைவருக்கும் சந்தோஷம் என்றால் எப்படி இருக்கும் தெரியும் தானே? Think of the thing which has given you the maximum joy. உங்களுக்கு வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷம் தந்த ஒரு விடயத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். Now multiply million billion times that joy. அதை மில்லியன் தரம் அல்லது பில்லியன் தரங்களால் அதை நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள். That is the joy you get there. எனக்கு அந்த இன்பம் தான் அங்கு சென்ற போது கிடைத்தது. And that's the Swami says Paramanand. அதுதான் சுவாமி பரமானந்தம் என்று There is no bliss higher than that. அதை விட உயர்ந்த ஒரு ஆனந்தம் இல்லை என்று சுவாமி கூறுகிறார். And I was floating in that bliss. அந்த சந்தோஷத்தில் அதாவது ஆனந்தத்தில் நான் மிதந்து கொண்டிருந்தேன். And then I see Swami coming towards me. அப்போது சுவாமி என்னை நோக்கி வருவதை நான் உணர்ந்தேன். And Swami says, hey, go back. சுவாமி கூறுகிறார், திரும்பி சென்று விடு என்று. I said, Swami, I am not going back into that body. நான் கூறுகிறேன், சுவாமி எனக்கு திருப்பி அந்த உடலுக்கு செல்ல விருப்பம் இல்லை. Look at this body, it's full of disease. It is full of limitations. It is full of ego. I am not going back into that body. சுவாமியிடம் அவர் கூறினார், பாருங்கள் இந்த உடல் முழுவதும் வியாதியாக இருக்கின்றது, எவ்வளவு தடை இருக்கின்றது, அதே போன்று அதுக்கு அகங்காரம் இருக்கின்றது, நான் அந்த உடலுக்கு திருப்பி செல்லவில்லை என்று. He says, your work is not over, go back. சுவாமி கூறினார், உனது வேலை முடியவில்லை, தயவு செய்து செல் என்று. And he catches hold of my head like this. என் தலையை இவ்வாறாக பிடித்து and pushes me down. என்னை கீழே தள்ளுகின்றார் சுவாமி. And then I don't want to, but I am being drawn back into the body. I am traveling back in the same way. எனக்கு வேண்டா வெறுப்பாக நான் மீண்டும் அதே பாதையில் சென்று இந்த உடல் உள்ளே செல்கின்றேன். I enter the body. அந்த உடல் சென்று அடைந்தவுடன் and I start crying.
எனக்கு அழுகை வர ஆரம்பித்தது. I tell Swami that, Swami, what is this biggest illusion you have given us? அதாவது சுவாமி, இவ்வாறான ஒரு மாய தோற்றப்பாட்டை நீங்கள் எங்களுக்கு வழங்கியுள்ளீர்கள். You know, I am Antoyan Mahato Mahyan. அதாவது வந்து Antonian, I am எனக்கு smaller இல்லை than the இல்லை. smallest. அதாவது நான் வந்து இருப்பதிலே சிறியவன், எனக்கு ஆனால் நான் இருப்பதிலே பெரியவன், எனக்கு இல்லை. Mahato Mahyan, bigger than the biggest. அதாவது இருப்பது பெரியதை விட பெரியவன், எனக்கு இல்லை. I am there everywhere. This is my real Sarupa. அதாவது நான் எங்கும் நிறைந்திருக்கின்றேன், இதுதான் என் உண்மையான தோற்றம். I am there in this boy, I am there in this sister, I am there with them, I am there with them everywhere. I am the dog, I am the cat, I am the donkey, I am everywhere. இந்த சகோதர சகோதரிகளிலும் நான் தான் இருக்கின்றேன், நாய்கள் பூனைகளில் நான் தான் இருக்கின்றேன், அனைத்து இடங்களிலும் நான் தான் இருக்கின்றேன். But this body is limiting you, saying that I am Vivekanand Sahu, 5 feet 10 inches, that's all. அதாவது இந்த உடலானது உன்னை தடை செய்கின்றது காரணம் அது நீதான் விவேகானந்த சாகு, உனக்கு 5 அடி 10 அங்குலத்தில் தான் நீ இருக்கின்றாய் என்று. And I start crying. நான் அழுத ஆரம்பித்தேன். And then I think, no, I'm so happy because Swami has given me this experience that you are not this body. அது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்த காரணம், சுவாமி எனக்கு அனுபவம் தந்துள்ளார், நீ இந்த உடல் இல்லை என்பதை. I don't want to go to Kulwanthal. அதாவது நான் நினைத்துக்கொண்டு சரி, நான் குல்வந்தோளுக்கு செல்ல விரும்பவில்லை. I said, God is not there, I am only God. அதாவது கடவுள் அங்கு இல்லை, நான் தானே கடவுள் என்று நினைத்துக்கொண்டேன். And this time I was not repeating like a parrot. ஆனால் இப்போது நான் ஒரு கிளிப்பிள்ளை போன்று மீண்டும் சொல்லவில்லை. I knew it. எனக்கு அதை விளங்கி கொண்டேன். I didn't want to go to Kulwanthal for darshan. அதனால் எனக்கு அந்த குல்வந்தோளுக்கு தரிசனம் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை இருக்கவில்லை. And I was crying silently, and I thought, if the boys see that this fellow is crying in sleep, they think he's really mad. அவர்கள் நான் அழுது கொண்டிருந்தேன், இதை எனது நண்பர்கள் பார்த்தால் இவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதால் நித்திரையில் அழுது கொண்டிருக்கின்றான் நினைப்பார்கள். So I take my blanket, cover my head, and I start keep crying. அந்த போர்வையை போர்த்து மூடிக்கொண்டு நான் தொடர்ந்து அழுது கொண்டிருந்தேன். That the tears of joy. அதனால ஆனந்த கண்ணீர். After 2 hours, I feel no, I should go to Kulwanthal because my teachers may need my help. So I have to go and help them in the Kulwanthal. 2 மணி நேரத்தில் நினைத்துக்கொண்டே ஆசிரியர்களுக்கு எனக்கு உதவி தேவை, அதனால் நான் குல்வந்தோளுக்கு செல்கின்றேன் என்று. So I go and take a bath. நான் சென்று குளித்துக் கொண்டேன். How do you feel when you wash your shirt or you wash your sari? Do you think it is you? அதாவது நீங்கள் எப்படி உங்கள் உடையை நீங்கள் துவைக்கும் போது நினைப்பீர்கள் அது நீங்கள் தான் அந்த உடை என்று? That is how I felt when I took a shower. அவ்வாறாகத்தான் உணர்ந்து கொண்டேன், உடையை துவைப்பது போன்றுதான் நான் குளிப்பது இருந்தது. Tomorrow when you go and take a bath, நாளை நீங்கள் குளிக்க செல்லும் போது just think, Swami, I am washing this body which you have given me. It is not me. I am just washing this body which you have given me. அதை நீங்கள் குளிக்கும்போது நினைத்துக் கொள்ளுங்கள், சுவாமி நீங்கள் எனக்கு தந்த உடலை நான் கழுவுகின்றேன், இது நான் இல்லை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். See, sadhana has to happen at each moment. அதாவது சாதனை என்பது ஒவ்வொரு க்ஷணத்திலும் செய்யப்பட வேண்டியது. It is not when you come to the Sai center or you go and do on Sunday ni seva or do a Rudram. It has to happen every single moment. அந்த சாதனை என்பது வந்து நீங்கள் சாய் சென்டருக்கு, அதாவது சாய் நிலையத்துக்கு வரும்போது அல்லது ஒரு சேவை செய்யும் போது அல்லது ருத்ரம் சொல்லும் போது மட்டுமில்லை, அது நீங்கள் ஒவ்வொரு க்ஷணத்திலும் உங்கள் வாழ்க்கையில் அந்த சாதனாவானது செய்யப்பட வேண்டும். So I took a shower. I came out on the streets of Puttaparthi. நான் குளித்துவிட்டு புட்டபர்த்தியின் வீதிகளில் நடந்து சென்றேன். You know, you see cows, you see donkeys, you see people walking, villagers walking. Everyone, I was seeing them walking everywhere around me. நான் பாதையில் செல்லும் போது மாடுகள் நடப்பது, கழுதைகள் நடப்பதை போன்று ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் நடப்பது அனைத்தையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். I came to the Ganesha temple near the Ganesh gate. அந்த கணேஷ் கேட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையாரின் அந்த And I saw devotees taking pradakshina around the temple. அதாவது அடியவர்கள் அந்த கோயிலை சுற்றி வருவதை நான் கண்டேன். I wanted to go and hug everyone. சென்று அனைவரையும் கட்டுப்பிடிக்க வேண்டும் போன்று Because I was feeling so much of love for everyone. எனக்கு அப்போது அனைவர் மீதும் அவ்வளவு ஒரு அன்பை உணர்ந்தேன். I said, no, don't do it because they are not in that state, they'll slap you. அவர்களும் அதே நிலை இல்லை, அதனால் செய்து விடாது, செய்தால் உன்னை அறைந்து விடுவார்கள் என்று நான் நினைத்துக் கொண்டேன். So I controlled those feelings and went to Kulwanthal. அந்த உணர்வுகளை நான் அடக்கிக் கொண்டு குல்வந்தோளுக்குள் சென்றேன். By then Swami had already come, finished the darshan, and he was just about to start the discourse. அதாவது சுவாமி அந்த நேரம் வந்து தரிசனத்தை முடித்துவிட்டு ஒரு பேருரைக்கு தயாராக இருந்தார். And that discourse he says, அந்த பேருரையில் சுவாமி கூறினார், outside boys, they like trophies, prize, certificates, but my boys are not like that. அப்போ சுவாமி கூறினார், வெளியில் இருக்கும் மாணவர்களுக்கு இந்த கேடயங்கள், சான்றிதழ்கள் இவனைத்திலும் தான் விருப்பம் இருக்கின்றது, ஆனால் எனது மாணவர்கள் அப்படி இல்லை என்று. My boys' biggest prize is Swami should be happy. எனது மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்றால் அவர்கள் நினைப்பார்கள், சுவாமி மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் என்று. When Swami says Chala Santosham, that is the biggest prize for my boys. சுவாமி எப்போதும் எனக்கு மிகவும் சந்தோஷம் என்று கூறினார்களோ அதுதான் எனது மாணவர்களுக்கு நான் வழங்கும் பெரிய பரிசு. And then Swami says, பின்னர் சுவாமி கூறுகிறார், for these boys I'll give them a special prize. அவ்வாறான இந்த மாணவர்களுக்கு நான் ஒரு விசேட பரிசை வழங்குவேன். I'll give them the experience that they are Amrutasya Putraha.
அதாவது அமிர்தத்தினால் உருவான பிள்ளைகள் என்கின்ற ஒரு உணர்வை நான் அவர்களுக்கு வழங்குவேன் என்று. that they are sons of immortality. அவர்களுக்கு வந்து பிறப்பு இறப்பு இல்லை, அவர்கள் எப்போதும் சிரஞ்சீவிகளாக வாழ்வார்கள் என்கின்ற அந்த உணர்வை நான் கொடுப்பேன். that they and I are one. அவர்களும் நானும் ஒன்று என்பதை நான் அவர்களுக்கு உணர்த்துவேன். And when Swami said this, I was just, my tears were flowing my cheeks like, like Ganga and Yamuna. அது கங்கையும் யமுனையும் போன்று நதி போன்று எனது கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. And then discourse got over. அப்போது சுவாமியின் பேருரை முடிந்திருந்தது. Aarti also was over. ஆராத்தி முடிந்திருந்தது. And then Swami wanted to give those, he wanted to give a special silver medallion, like a silver coin to all the special boys. அங்கிருந்த விசேடமான மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு வெள்ளி நாணயம் போன்ற ஒரு ஒன்றை வந்து பதக்கம் போன்ற ஒன்றை சுவாமி கொடுக்க விரும்பினார். So my teacher comes and puts the tray in my hand and tells me, go give it to Swami. சுவாமி அந்த கொடுக்க வேண்டிய தட்டத்தை தனது ஆசிரியர் வந்து சுவாமியிடம் கொண்டு செல் என்று சொல்லி. And I look at him and tell him, look at me, I'm in a condition, my hairs are everywhere, my tears are flowing, I can't go in this condition to Swami. அதாவது ஆசிரியர் பார்த்து கூட பாருங்க, எனது தலைமையர் குழம்பி உள்ளது, அதே போன்று நான் முகம் முழுக்க அழுது வடிந்துள்ளேன், இந்த நிலையில் நான் சுவாமியிடம் செல்ல முடியாது என்று. And then Swami turns at me and looks me, hey boy, come. சுவாமி என்னை பார்த்து கூற, பையா இங்கே வா என்று. And I go with the tray in my hand, I am looking at Swami and crying. Swami is looking at me. அதாவது நான் கையில் தட்டத்தை வைத்துக்கொண்டு சுவாமியை நோக்கி அழுதவாறே செய்கின்றேன். சுவாமி என்னை பார்க்கின்றார். And Swami does this. சுவாமி இவ்வாறாக முழிக்கின்றார். He looks at me and says, how was it? How was it? How was it? சுவாமி அந்த அனுபவம் எப்படி இருந்து என்று என்னை பார்த்து முழிந்து கேட்டார். What can you tell such a loving Lord? இவ்வாறான ஒரு அன்பு மிகுந்த ஒரு இறைவன் நீங்கள் என்ன என்று கூறலாம்? Who puts in your in your hands, in your palms, the highest of all the experiences. கிடைப்பதற்கரிய உயர்ந்த அனுபவத்தை உங்கள் கையில் போடக்கூடிய இறைவனை நீங்கள் என்ன என்று கூறுவீர்கள்? An experience for which sages, saints sacrifice everything, go to Himalayas, hang them upside down, do tapas for thousands of years to get this experience. அவர் ரிஷிகளும் முனிவர்களும் 1000 வருஷங்களாக இமாலயத்தில் சென்று தலைகீழாக தொங்கி தவம் செய்து கிடைக்க வேண்டிய அனுபவத்தை உங்களுக்கு இவ்வாறாக சுவாமி தந்து விடுகிறார். And here is this Lord who was just given because I just followed one simple teaching of his. சுவாமி எனக்கு இவ்வாறான ஒரு அனுபவத்தை தந்திருக்கின்றார். நான் ஒரே ஒரு காரணம், அவர் சொன்ன ஒரு விடயத்தை செய்ததால். So I look at Swami and I say, Swami, thank you. நான் சுவாமியை பார்த்து நன்றி என்று கூறினேன். But there are no words to tell Bhagavan. What you can tell Bhagavan? எனக்கு அதை விட சொல்வதற்கு எந்த ஒரு சொல்லும் இருக்கவில்லை. And Swami says, mention not. சுவாமி சொல்றார், எதுவும் சொல்ல தேவையில்லை என்று. No, that is the beauty of this avatar. He will take you to the heights of bliss and then he will bring you safely back to earth also. இதான் இந்த அவதாரத்தின் மகிமை என்றால், உங்களை பேரானந்தத்திற்கு அழைத்து சென்று மீண்டும் பூமிக்கு கவனமாக கொண்டு வருவார். And then Swami puts his hand on my head and he does like this. சுவாமி என் தலையில் கையை வைத்து தடவினார். Looks at me, puts his finger like this. என்னை பார்த்து, அதாவது இதயத்தை நோக்கி காட்டி, you and I are one. சுவாமி கூற, நீயும் நானும் ஒன்று என்று. There is no difference. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று. And that was the day when I woke up. அன்றுதான் நான் விழித்தெழுந்தேன். And life has never been the same again. அதன் பின்னர் எனது வாழ்க்கை முன்னல் இருந்தது போன்று இருக்கவில்லை. So Bhagavan will take 100 steps, 1000 steps, but we have to take that one small step. சுவாமி 100 படிகள் இல்லை, 1000 படிகள் நடந்து எங்களை நோக்கி வருவார். நாங்கள் முதலாவது அடியை எடுத்து வைக்க வேண்டும். Otherwise, just like that eagle which thought it was a hen, we look at the eagle and say, oh, what a majestic bird, not realizing we are the same bird. இல்லாவிட்டால் என்ன ஆகும் என்றால், நாங்கள் அந்த பருந்தை பார்த்த கீழே இருந்து பருந்து போன்று அவர் கம்பீரமான பறவை என்று நினைப்போமே தவிர நாங்களும் பருந்தாக மாட்டோம். We will hear his discourses, we'll do his bhajans, we'll see his form, we'll hear his experiences, but we'll say that is him, we are different. இல்லாவிட்டால் நாங்கள் என்னவென்றால் சுவாமியின் பஜன்களை கேட்போம், சுவாமியின் அருளுரையை கேட்போம், சுவாமியின் அனுபவங்களை அறிந்து கொள்வோம். ஆனால் நாங்கள் நினைத்துக் கொள்வோம் அவர்தான், நாங்கள் வேறு என்று. So but he'll keep trying to wake us up. நான் சுவாமி மீண்டும் மீண்டும் முயற்சி பாருங்களை விழித்தெழச் செய்ய. He will not give up. அவர் ஒருபோதும் கைவிடப் போவதில்லை. One day we have to wake up. ஒரு நாள் நாங்கள் நிச்சயமாக விழித்தெழத்தான் வேண்டும். But that is something that you can answer for yourself. அது நீங்களே உங்களுக்கு பதிலளித்துக் கொள்ள முடியும் எப்போது என்று. Do you want to answer it? Wake up now, tomorrow, after 5 years, after 10 years, or on your deathbed? அதாவது நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். இப்போது விழித்தெழப் போகின்றீர்களா, அல்லது ஒரு மாதத்துக்கு பின்றா, அல்லது சில 5 வருடமா 10 வருடமா, அல்லது மரணப்படுக்கையில் தான் விழித்தெழப் போகின்றார்கள் உங்கள் முடிவு. Rest everything is waste of time, believe me. அனைத்துமே கால விரயம் தான், மற்ற அனைத்துமே. This is the only thing which demands our attention, demands our time, demands our awareness.
அதாவது இந்த ஒரு விடயம் மட்டும்தான் எங்களிடம் இருந்து எமது கவனத்தையும் எமது நேரத்தையும் வேண்டி நிற்கின்றது. I was just in Jaffna, I was talking to Ganesh sir and Shiva Konishan brother, and I was telling brother, we are not an NGO. அது நான் யாழ்ப்பாணத்தில் கூறிக்கொண்டிருந்தேன் சகோதரர் சிவகோணேஷ் அவர்களுக்கும் சகோதரர் கணேஷ் அவர்களுக்கும், நாங்கள் அந்த அரசாங்கத்துடன் தொடர்புடைய ஒரு சேவை நிறுவனம் அல்ல என்று. We're talking something about the organization and how it is happening, what is happening around us. And then I said, we are not a government organization, or we are not a Lions Club, we are not a Rotary Club. அதாவது நாங்கள் எங்களது நிறுவனத்தில் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களையும் மற்ற நிறுவனங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களையும் கூறி நாங்கள் ஒரு லயன்ஸ் கிளப்போ அல்லது ரோட்டரி கிளப்போ இல்லை என்று கூறிக்கொண்டிருந்தேன். They also go and do activities, seva they do. அவர்களும் தான் சேவை நிகழ்வுகளை செய்கின்றார்கள் சென்று. But we are a spiritual organization first. நாங்கள் முதன்மையாக பார்த்தால் நாங்கள் ஒரு ஆன்மீக நிறுவனம். So for being in a spiritual organization, the first task is all of us have to be spiritually aware. அதாவது நாங்கள் எங்களது ஆன்மீக நிறுவனத்தில் முதலாவது செயல் என்னவென்றால் நாங்கள் அனைவருமே ஆன்மீக ரீதியில் விழித்தெழுந்திருக்க வேண்டும். Because if we are not spiritually aware, how this generation we can transfer something to them? நாங்கள் ஆன்மீக ரீதியில் விழித்தெழுக்காமல் இருந்தால் எங்களுக்கு அடுத்ததாக வரக்கூடிய இந்த சந்ததியை நாங்கள் எவ்வாறு விழித்தெழ செய்ய முடியும்? So no matter what position we are, what age we are, all of us have only one single duty, that is to be spiritually aware and to wake up. அதாவது நாங்கள் நிறுவனத்தில் என்ன பதவியில் இருக்கின்றோம், எந்த நிலையில் இருக்கின்றோம், யார் என்று எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் அனைவரும் விழித்தெழுந்திருக்க வேண்டும். With these thoughts, I thank every one of you for having me and my parents and my uncle, aunt, everyone in. So I told them, you must come with me to Sri Lanka to experience Swami's love there. அதாவது இந்த நன்றி உணர்வுடன் நான் முடிக்க விரும்புகிறேன். இங்கே எனது பெற்றோரும் அதே போன்ற மாமா மாமியும் வந்திருக்கார்கள். நான் அவர்களிடம் நிச்சயமாக இலங்கையில் நீங்கள் அந்த அன்பை உணர வேண்டும் என்று அழைத்து வந்தேன். And suddenly 9 days have just gone like this. இப்போதும் அந்த 9 நாட்கள் அப்படி ஒரு சுடக்கு போடும் நேரத்தில் முடிந்து விட்டன. Tomorrow is my flight back to India. நாளை மீண்டும் நான் இந்தியா செல்ல இருக்கின்றேன். But whenever I share, it is not because I want to share somebody. It is a reminder to myself about who he is and what his love means to me. அதாவது இந்த அனுபவ பகிர்வுகள் நான் மற்றவர்களுக்காக மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக மட்டும் செய்யவில்லை. இது எனக்கு நான் அதை சொல்லும்போது மீண்டும் சுவாமியின் அன்பை எனக்கு நினைவுபடுத்துகின்றது. So for me to share about him, I am reliving those experiences again and again and feeling that joy again and again. அதாவது இந்த சுவாமியின் அனுபவங்களை நான் பகிரும்போது எனக்கு மீண்டும் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. அதை நான் மீண்டும் உணர்கின்றேன் அந்த அனுபவங்களை. So thank you for giving me this opportunity, and I pray to Bhagwan that all of us wake up as soon as possible. இந்த வாய்ப்பை அளித்ததற்கு நன்றி. நான் சுவாமியிடம் வேண்டிக் கொள்கின்றேன், எங்கள் அனைவரையும் அவர் விழித்தலை செய்வார் என்று. ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். Is there anything you would like to share or like to ask? நீங்கள் யாராவது பகிர விரும்புகிறீர்களா அல்லது சகோதரிடம் தான் கேட்க விரும்புகிறீர்கள் என்றால் கேட்கலாம். Anybody just want to share, ஏதாவது உங்களுக்கு பகிர விருப்பம் இருக்கின்றதா? And I want to thank you, Brother Achyut, for your lovely, you have been there with me last 9 days. And the energy you have is, God bless you. It is just beautiful. It is Swami's love flowing through you. Thank you. I think that is what I see in every one of you. And my parents were saying that we have to learn so much from here. I mean, what they do, their bhajans they do, the Nagar Sankirtan, the Seva, the youth, it is so perfect. And she wants to kidnap a few of and take with her to India. But I would like to invite all of you, please think of us a second home, and anytime you want to come, please come down. And Sri Lanka and my home state have a connection which dates back to thousands of years. அது இங்கு அனைவரையும் பார்த்தோட என் பெற்றோர்கள் கூறினார்கள், அனைவரும் உற்சாகமாக இருக்கின்றார்கள். ஒரு விடயமில்லை, அனைவரும் பல விடயங்கள் செய்கிறார், பஜனை செய்கின்றார்கள், நகர சங்கீர்த்தனம் செய்கின்றார்கள். இவர்கள் சிறரை நாங்கள் கடத்தி கொண்டு சென்றால் கூட பரவாயில்லை என்று எனது பெற்றோர்கள் கூறினார்கள். அதாவது நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்போது இந்தியாவிற்கு வாருங்கள். அதாவது எனது மாநிலமான ஒடிஷாவிற்கும் இலங்கைக்கும் மிகவும் ஒரு வரலாற்று தொடர்பு இருக்கின்றது. So you are most welcome, and I'll be most happiest person to have all of you in our midst. நிச்சயமாக நீங்கள் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு வாருங்கள். உங்கள் அனைவரையும் அழைப்பதில் நான் மிகவும் பெருமிதம் கொள்கின்றேன். Yeah, I think I've taken so much of time of you are sitting patiently. I think we can end this, brother. We can do this. Yeah. Oh, that will take another half an hour to share that experience. We have time.
Okay, so she is saying that in fact, lot of devotees have shared that you share this experience. Of course, it is very important because it is not my experience. I think it is Bhagwan's testimony of what he can do for his devotees. அதாவது எனது அம்மா கூறுகின்ற ஒரு அனுபவத்தை பகிருமாது அது எனது அனுபவம் மட்டுமில்லை சுவாமி அதாவது மற்ற அடியவர்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு அனுபவத்தை தான் நான் கூற விரும்புகின்றேன். So after my MBA, I was waiting for Swami's command. அதாவது நான் எனது MBA முடித்த பின்னர் சுவாமியின் கட்டளைக்காக காத்திருந்தேன். And for some strange reason, Swami will come and talk to me in Tamil. ஏதோ ஒரு காரணத்துக்காக சுவாமியிடம் தமிழில் தான் வந்து கதைப்பார். I don't know any Tamil. The only Tamil I know was there was one song which was taught to me and I have remembered it by heart. அது எனக்கு தமிழ் எதுவும் தெரியாது. நான் ஒரே ஒரு பாடல் அதாவது நான் மரணம் செய்து கொண்ட ஒரு பாடல். And I sang in front of Swami in the interview room without knowing its meaning. நான் சுவாமியிடம் நேர்காணலில் இந்த பாடலை பாடினேன் அந்த அர்த்தம் தெரியாமல். And that song was Uyirum Niye Udalam Niye. அந்த பாடல் உயிரும் நீ உடலும் நீ பாடல். And Swami told, Swami was in bliss, hearing this song. I told, do you know the meaning of this song? சுவாமி மிகவும் பேரானந்தமாக இந்த பாடலை கேட்டு உனக்கு இந்த பாடலின் அர்த்தம் தெரியுமா? Swami, I don't know. நான் கூறினேன் சுவாமி எனக்கு தெரியாது. Swami explained to me line by line what that song means. சுவாமி ஒவ்வொரு வரியாக அந்த பாடலின் அர்த்தத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். And then he was sitting and then he was asking, why are you here? Go do a job. சுவாமி என்னை பார்த்து திரும்பி கேட்டார், நீ எங்கே இருக்கின்றாய், சென்று உன்ற வேலையை செய் என்று கூறினார். So I told him, Swami, so many births I have taken. Every birth I have taken up a job. I have got married. I had children. At least this birth, let me be with you. அதாவது நான் சுவாமியிடம் கூறினேன், சுவாமி நான் பல பிறவிகள் எடுத்தேன், ஒவ்வொரு பிறவியிலும் வேலை செய்தேன், பிள்ளைகளை பெற்றேன், இந்த பிறவியிலாவது நான் உங்களிடம் இருக்கின்றேன் என்று. And he was like, no, your job is outside. Your master plan for you is outside, not here. சுவாமி கூறினார், இல்லை உனது வேலை வெளியில் தான் இருக்கின்றது, உனக்கு நான் வைத்திருக்கக்கூடிய திட்டமானது வெளியில் தான் இருக்கின்றது. So you go outside, take up a job. சுவாமி கூறினார், தயவு செய்து நீ வெளியில் சென்று So ஒரு I வேலையை asked him, Swami, where should I go? சுவாமி கிட்ட நான் எங்கு செல்ல வேண்டும் என்று. And Swami said, go wherever you go, wherever you want, I am there with you. சுவாமி சொன்னார், நீ எங்கு வேண்டாலும் செல், நீ எங்கு சென்றால் நான் உன்னுடன் இருப்பேன். I said, no, you tell me where to go. சுவாமியிடம் நான் கூறினேன், சுவாமி நான் எங்கு செல்ல வேண்டும், நீங்கள் கூறுங்கள் என்று. And Swami told, I am giving a blank check. Wherever you go, I am there with you. சுவாமி சொன்னார், நான் உனக்கு வெறும் காசோலை ஒன்றை தருகின்றேன், நீ எங்கு சென்றால் நான் என்னுடன் இருப்பேன் என்று. And then he says, okay, go to Delhi. சுவாமி பிறகு சொன்னார், நீ டெல்லிக்கு சென்று விடு என்று. So I land in Delhi. I take up a job. I got a job in a software company which is based out of London. நான் டெல்லிக்கு சென்று சாஃப்ட்வேர் நிறுவனம் ஒன்றில் இணைந்து கொண்டேன். அந்த நிறுவனத்தின் தலைமை நிறுவனமானது லண்டனில் இருந்தது. After spending so much years in Puttaparthi, in Delhi I was like fish without water. அதாவது நான் பல வருடங்கள் புட்டபர்த்தியிலிருந்து டெல்லிக்கு சென்ற போது நீரில் வெளியிருந்து போட்ட ஒரு மீன் போன்று இருந்தேன். So Saturday Sunday I found out there's an orphanage there. நான் அப்போதுதான் தெரிந்து கொண்டேன் இந்த சனி ஞாயிறுகளில் செல்வதற்கு ஒரு அதாவது அனாதைகள் இல்லம் போன்ற ஒன்று இருப்பதை நான் So I went to the orphanage and I saw this so many small children, 5 years, 6 years, 7 years, so many children are there. நான் அந்த இல்லத்துக்கு சென்ற போது தான் அறிந்து கொண்டேன் அங்கு சிறிய பிள்ளைகள் 4-5 வயதில் கனப்பிள்ளைகள் அங்கு இருந்தார்கள். And to my utter amazement, they have put posters, big posters of Shah Rukh Khan, Amir Khan, Rajnikant everywhere. அது நாங்கள் சென்ற போது எனது அதிர்ச்சிக்கு அங்கு பார்த்தால் ஷாருக் கான், அமீர் கான், ரஜினிகாந்த் அவர்களின் படங்கள் ஒட்டப்பட்டிருந்தது. And I was like, why will you put these posters? அப்போதுதான் எனக்கு நான் உணர்ந்தேன், ஏன் இவர்கள் இந்த படங்களை போடுகின்றார்கள் என்று. So one small child, her name was Sonia, she comes and asks me, Anna, have you seen Kuch Kuch Hota Hai? அதாவது நீங்கள் குச் குச் ஹோத்தா என்ற படத்தை பார்த்தீர்கள் என்று ஒரு சோனியா என்கிற ஒரு சிறிய பிள்ளை வந்து என்னிடம் கேட்டது. If you have not seen Kuch Kuch Hota Hai, please go and see this weekend. நீங்கள் அந்த குச்சு குச்சு ஹோத்தா என்ற படத்தை பார்க்கவில்லை என்றால் தயவு செய்து நீங்கள் இந்த சனி ஞாயிறில் சென்று பார்த்துக் கொள்ளுங்கள். So I said, yes, I have seen the Kuch Kuch Hota Hai. நான் அந்த படத்தை பார்த்திருக்கின்ற அவர் கூறினார். Because when I saw that movie, I was crying because I was remembering not Kajol, but I was remembering Swami. அந்த படத்தில் எடுத்திருந்த கதாநாயகன் கஜோலை நான் நினைக்கவில்லை, நான் சுவாமி நினைத்தேன். அதனால் அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அழுகையாக இருந்தது. So I told, yes, I have seen Kuch Kuch Hota Hai. நான் அந்த படத்தை பார்த்திருக்கேன் என்று கூறினேன். So she says, I want a father like Shah Rukh Khan. ஸோ அப்போ அந்த சோனியா என்கிற குழந்தை கூறுது, எனக்கு ஷாருக் கானை போன்ற ஒரு அப்பா வேண்டும் என்று. So in that movie, Shah Rukh Khan is a father and the girl's mother has died and Shah Rukh Khan with lot of love and pampering has brought up his daughter. அந்த படத்தில் ஷாருக் கான் வந்து குழந்தையின் தாய் இறந்த பின்னர் அந்த குழந்தை மிகவும் அன்பு அரவணைப்புடனும் வளர்க்கின்றார். So seeing that the child is relating that I want a father like Shah Rukh Khan. அதை பார்த்து அந்த குழந்தை நினைக்கின்ற ஷாருக் கானை போன்று எனக்கு ஒரு அப்பா வேண்டும் என்று. And when I heard this, I just started crying because I was saying, Bhagwan, you should enter their lives, not Shah Rukh Khan. நான் அதை பார்த்தோன்னே எனக்கு அழுகை வந்தது. காரணம், சுவாமி நீங்கள் தான் இவர்கள் வாழ்க்கையில் இணைய வேண்டும், ஷாருக் கான் இல்லை என்று. And Swami, if you pray for others, he listens to your prayer like this. அதாவது நீங்கள் சுவாமி வந்து என்னவென்றால் சுவாமியிடம் நீங்கள் மற்றவர்களுக்காக பிரார்த்திக்கும் போது ஒரு விரல் சுடக்கு போடும் நேரத்தில் அதை அவர் சுவாமி கேட்பார். But if you pray for yourself, it will take years.
ஆனால் நீங்கள் உங்களுக்காக நீங்கள் பிரார்த்தித்துக் கொண்டால் சுவாமி வருடக்கணக்கில் எடுத்துக்கொள்வார். So I was praying for these children and I went to sleep. நான் இந்த குழந்தைகளுக்காக பிரார்த்தித்து விட்டு நான் நித்திரைக்கு சென்று விட்டேன். Swami comes in my dream again. சுவாமி எனது கனவில் மீண்டும் வந்தார். And he says, tomorrow you go and speak to them about me. சுவாமி சொல்கின்றார், அந்த குழந்தையிடம் நாளை சென்று என்னை பற்றி பேசு என்று. So next day I go with lot of vibhuti packets, I take lot of Swami's photographs and I go to the children. அடுத்த நாள் அந்த விபூதி பாக்கெட்களையும் சுவாமியின் படங்களையும் எடுத்துக்கொண்டு அந்த குழந்தைகளை நோக்கி சென்றேன். And I start sharing about Swami to them. நான் சுவாமியை பற்றி அவருடன் பகிர ஆரம்பித்தேன். Hearing about Swami, that girl is asking me, Anna, how long will Swami stay in this earth? அந்த சுவாமி பார்த்து அந்த குழந்தை என்னிடம் கேட்டது, அண்ணா சுவாமி இன்னும் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் இருப்பார் என்று. So I told him maybe Swami will stay for till he's 96 years. நான் அப்போ சுவாமி கூறினேன், சுவாமி அன்னளவாக ஒரு 96 வரை வேண்டும் என்றால் இருப்பார் என்று. And then she says, I also want to go away with Swami when Swami goes now. Why to stay in this world when Swami is not there? அந்த குழந்தை கூறுகின்றது, சுவாமி செல்லும்போது நானும் சுவாமியுடனே சென்று விடவா, ஏன் இந்த உலகத்தில் சுவாமி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று. I mean, imagine a 6-year-old child saying this. அதை நினைத்து பாருங்கள், ஒரு 6 வயது குழந்தை இதை சொல்கின்றது. Where was this love for Swami? எங்கு இருந்து அந்த சுவாமிக்கான அன்பு வந்தது? The seed was always there. It just needed a little bit of water for the seed to sprout. அதாவது அந்த அன்பெனும் விதையானது அந்த குழந்தையிடம் தான் இருந்தது. ஒரு சிறிய அளவு தண்ணீரை இடும்போது அந்த விதையானது முளைக்கின்றது. So I started taking Bal Vikas classes for them. அவர்களுக்கு நான் பாலவிகாஸ் வகுப்புகளை எடுக்க ஆரம்பித்தேன். Slowly, one by one, the Shah Rukh Khan, Amir Khan, all Rajnikant all came down and they put Swami's posters everywhere. மெதுவாக ஷாருக் கான், அமீர் கான், ரஜினிகாந்த் அவர்களுடன் படம் கீழே வந்தது, சுவாமியின் படம் மேலே ஏறியது. And they'll eat vibhuti like breakfast. அவர் காலை உணவு போன்று விபூதியை உண்டு கொள்வார்கள். I told Swami, you have to give me Akshay Patra to give these children vibhuti. சுவாமி எனக்கு ஒரு அக்ஷய பாத்திரத்தார்கள், இவர்களுக்கு விபூதி கொடுத்து முடியாது என்று. But the children had so much love for Swami. They started picking up slokas, bhajans. But more than that, I think the love for Swami is there. அதாவது அந்த சுவாமியின் மீதான அன்பு அந்த குழந்தைகளுக்கு மிகவும் அதிகமாக இருந்து அவர்கள் ஸ்லோகங்களை படித்தார்கள், பஜனைகளை படித்தார்கள். ஆனால் அதை விட சுவாமியின் மேலான அன்பு தான் மேலானது. And that is our role as Bal Vikas teachers, as elders in this organization. பாலவிகாஸ் குருமாராக எங்களுக்கு இருக்கக்கூடிய கடமை அதுதான். அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களாகவும் அந்த கடமை தான் எங்களுக்கு இருக்கின்றது. Our job is not to finish the syllabus. அது எங்கள் கடமை அங்கே இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை முடிப்பது அல்ல. Our job is to light the lamp of love for Swami in their hearts. அவர்கள் இதயத்தில் அன்பின் சுடரை ஒளிரச் செய்வது தான் நமது கடமை. And then the children one day told me, Anna, we have a school annual function. அந்த குழந்தைகள் நினைப்பாற்றுக்கூட வருடாந்த விழா இருக்கின்றது அண்ணா என்று. You must come for the function. பாடசாலை வருடாந்த விழாவுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று. The school function over? And they said, everyone's parents will come. We have nobody. You should come for us. அவர்கள் கூறினார்கள், அனைவருடைய பெற்றோரும் வருவார்கள் அந்த விழாவிற்கு, எங்களுக்கு யாரும் இல்லை, நீங்கள் தான் வர வேண்டும் என்று. So I said, yes, I will come. நான் கூறினேன், கட்டாயமாக நான் வருவேன் என்று. And they said, do God promise first? அதாவது நீங்கள் இறைவன் மீது சத்தியம் செய்யுங்கள், நீங்கள் வருவீர்கள். So I said, yes, I promise I will come. நான் சத்தியமாக வருவேன் என்று கூறினேன். And I applied for leave on that day. அன்று எனக்கு விடுமுறை வேண்டும் என்று நான் கேட்டிருந்தேன். The function was in the evening, so I thought let me go to office for in the morning and then I can go to the school. அதாவது இந்த விழா மாலையில் தான் இருந்து நான் யோசித்தேன், காலையில் எனது அலுவலகத்துக்கு சென்று விட்டு நான் பின்னேறம் செல்லலாம் என்று. As I was leaving my office, நான் அலுவலகத்தை விட்டு செல்லும் போது, Swami does this always. சுவாமி இது எப்போதும் செய்வார். He will always test between the head and the heart. அவர்கள் இதயத்தையும் மனதையும் சோதிப்பதைத்தான் அவர் எப்போதும் செய்வார். That is his joy, that is his taste, to test us. சுவாமி எங்களுக்கு வழங்கக்கூடிய சுவை அதான் அவரது விருப்பமான விடயமும். So my manager comes and tells me, your leave is cancelled, you have to stay back. அந்த முகாமையாளர் கூட, உனது விடுமுறையை நான் தவிர்த்து விட்டேன், நீ இருக்கத்தான் வேண்டும் என்று. I say, no, I have to go. He says, nothing doing. There is clients who have come from London, you have to stay back. அதாவது அவர் என்னிடம் கூறினால், இல்லை நீ இருக்கத்தான் வேண்டும், எங்களுக்கு தொழில் தருபவர்கள் வந்திருக்கின்றார்கள் லண்டனிலிருந்து, நீ இருக்கத்தான் வேண்டும் என்று. Like, Swami, why are you doing this to me? நான் சுவாமி, ஏன் சுவாமி எங்கள்ட்ட இப்படி செய்கின்றீர்கள் என்று. If I don't go, the children will never trust anybody in their lives. நான் செல்லாவிட்டால் அந்த குழந்தைகள் யாரையுமே வாழ்க்கையில் இதுமேல் நம்ப மாட்டார்கள் என்று. If I go, they'll kick me out of the job. ஆனால் நான் விட்டு சென்றால் என்னை வேலையை விட்டு நிறுத்தி விடுவார்கள் என்று எனக்கு தெரியும். So I decided that it is okay, Swami. You gave me the job. If the job goes, it is okay. நான் நினைத்து, சரி சுவாமி, நீங்கள் தான் இந்த வேலை தந்தீர்கள், வேலை இல்லாமல் போனால் பரவாயில்லை என்று. I went out to the school. நான் அப்படியே பாடசாலைக்கு சென்றேன். The children did amazing program. By the time I came back, it was already late night at 9 o'clock. மிகவும் அழகான நிகழ்ச்சிகளை அந்த குழந்தைகள் செய்திருந்தார்கள். நான் மீண்டும் அலுவலகத்துக்கு வரும்போது 9 மணி ஆகிவிட்டது. So I was staying in a very big apartment with 6 of my classmates from Puttaparthi. அதாவது நான் ஒரு பெரிய தொடர்மாடியில் இருந்தேன். அது 6 என்னோட புட்டபர்த்தியில் கல்வி கற்ற 6 நண்பர்களுடன் சேர்ந்திருந்தேன். We had just passed and this was our first job, so all of us were staying together
and working in the same company. அப்போது நாங்கள் பட்டமளிப்பை பெற்று ஒரே கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்ததனால் 6 பேரும் ஒன்றாகத்தான் இருந்தோம். So they asked me, hey, where is the bag of vegetables you went to get? என்னை பார்த்து கேட்டனால் நீ அந்த வாங்கி வர வேண்டியிருந்த அந்த மரக்கறி பை எங்கே என்று. I said, what vegetables? I am coming back home now only. I was in the school. நான் கூறினேன், என்ன மரக்கறியை பற்றி கேட்கின்றேன், நான் பாடசாலையில் இருந்து இப்போதான் என் வீட்டுக்கே வருகின்றேன் என்று. And they said, Vivek, we are hungry. Don't give lies to us. You went with the bag on our back. Still no vegetables. Where is the vegetables? அவர்கள் விவேக், எங்களிடம் பொய் சொல்லாதே, நீ இப்போதான் ஒரு மணி நேரத்துக்கு முதல் பையுடன் சென்றாய், எங்கே மரக்கறி என்று கேட்டார்கள். I told I left at 12 o'clock in the afternoon. I was never in office. I was never at home. நான் கூறினேன், நான் 12 மணிக்கே சென்று விட்டு நான் அலுவலகத்திலும் இருக்கவில்லை, வீட்டிலும் இருக்கவில்லை. And they said, what lies? At 4 o'clock we came. You were sitting on a desk and you are working and you are saying you are not there. எப்படி பொய் சொல்கின்றாய், நாங்கள் வந்தபோது நீ 4 மணிக்கு மேசையிலிருந்து வேலை செய்து கொண்டிருந்தாயே. And everybody was saying the same thing. அனைவரும் ஒரே விடயத்தை தான் எனக்கு கூறினார்கள். They will not lie, I know that. அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், எனக்கு நிச்சயமாக தெரியும். So something started going in my head and heart. திடீரென்று எனது மூளையிலும் இதயத்திலும் ஒரு விடயம் ஒலிக்க ஆரம்பித்தது. But I wanted to confirm it. அதை நான் நிச்சயப்படுத்திக் கொள்ள விரும்பினேன். So I called a colleague of mine who is not Swami's devotee. என்னுடன் வேலை செய்யும் ஒருவருக்கு நான் அழைப்பு ஏற்படுத்தினேன். அவர் சுவாமியின் நான் பக்தியாளர் இல்லை. I told her, see, I'm so sorry to call you so late in the night, but just answer me one question, yes or no. நான் அவரிடம் கூறினேன், இரவு நான் தொலைபேசி அழைப்பிடுகிறேன், மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் ஒரு விடயம் கேட்க போன்றேன், அதுக்கு இல்லையா ஆமா என்று மட்டும் கூறுங்கள் என்று. At 6 p.m. was I sitting next to you? நான் கேட்டேன், 6 மணி பின்னர் மாலையில் நான் உங்களுடனா இருந்தேன் என்று. She was, Vivek, you have gone mad. அவர் கூறியிருந்தார், உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. You go and sleep, tomorrow we'll talk. நீ போய் நித்திரை கொள், நாங்கள் நாளை கதைப்போம் என்று. I said, just say na, yes or no. நான் கேட்டேன், சொல்லுங்கள், ஓமா இல்லை என்று மட்டும் சொல்லுங்கள் என்று. Yes, Vivek, you were sitting with me till 6 o'clock. You gave the presentation also to the clients from London. Don't you remember? நீங்கள் என்னுடன் தான் இருந்தீர்கள். 6 மணிக்கு நீங்கள் அதாவது எங்கள் கிளையன்ஸுக்கு செய்ய வேண்டிய ஒரு நிகழ்ச்சியை கூட செய்திருந்தீர்கள் என்று. I kept the phone down. I went to my room and in front of Swami's photograph, I was crying and crying and crying. நான் தொலைபேசி அழைப்பை வைத்துவிட்டு நான் எனது அறையில் சென்று சுவாமியின் படத்துக்கு முன்னால் அழ ஆரம்பித்தேன். I was thinking, Bhagavan, what love is this? You know, this is something nobody can do for you, no matter how much they love you. அதாவது நான் சுவாமியிடம் கேட்டேன், இது எத்தகையது சுவாமி இந்த அன்பு? அதாவது உங்களுக்கு யாரும் இவ்வாறான ஒரு விடயத்தை எவ்வளவு அன்பு இருந்தாலும் செய்ய மாட்டார்கள். You come to my office, do my work, take my form so that I can keep the promise to the children. அதாவது சுவாமி, நீங்கள் எனது அலுவலகத்துக்கு வந்து எனது வேலை செய்து எனது உருவத்தில் இருந்தீர்கள், நான் அந்த குழந்தைகளுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக. I never shared this with anyone because this is so personal experience, right? People will laugh at you, so I just kept it to myself. நான் இந்த அனுபவத்தை யாரிடம் சொன்னதில்லை, காரணம் இது உங்களது தனிப்பட்ட அனுபவம், இதை யாரிடம் சொன்னாலும் சிரிப்பார்கள். After 3 years, 3 வருடத்திற்கு பின்னர் when I'm in Puttaparthi, on புட்டபர்த்தியில் December 31st, you know, all the students come for the reunion. அதாவது டிசம்பர் 31ஆம் தேதி அனைத்து மாணவர்களும் மீள இணைவார்கள். And the program for those days, those 2 days, 31st of December and 1st January, gets planned at least 1 year in advance. அதாவது 31ஆம் தேதி டிசம்பரும் ஜனவரி 1ஆம் தேதி நடக்கக்கூடிய நிகழ்வுகளானது ஒரு வருடத்துக்கு முன்னதாகவே திட்டமிடப்படும். Because students from all over the world come to Swami, you know, that those 2 days. உலகத்திலிருந்து அனைத்து மூலைகளிலிருந்து மாணவர்கள் வருவார்கள் அந்த 2 நாட்களுக்கும். So the program was that there will be music program and then there will be Swami's discourse. நிகழ்ச்சிகள் வருது என்றால் அதாவது இசை நிகழ்ச்சி இருக்கும், அதன் பிறகு சுவாமியின் அருளுரை இருக்கும். So on December 31st evening, Swami comes and says that, no, December 30th he comes and says that to the organizer who's sitting next to me, that my discourse I will not give. சுவாமி டிசம்பர் 30ஆம் தேதி பின்னேறம் வந்து கூறுகின்றார் அந்த நிகழ்ச்சி ஒழுங்கு செய்பவரிடம், நான் எனது அருளுரையை வழங்கப் போவதில்லை என்று. You change the program. நீங்கள் நிகழ்ச்சி நிரலை மாற்றுங்கள் என்று. And Swami says, you know, my throat is very bad. I can't even speak. சுவாமி கூறினார், எனது தொண்டை மிகவும் நோகின்றது, அதனால் எனக்கு கதைக்க கூட முடியாது என்று. So let the boys speak and I will listen to it. சுவாமி கூறினார், எனது மாணவர்கள் கதைக்கட்டும், நான் அதை கேட்டுக்கொள்கின்றேன் என்று. And then he looks at me, this boy will speak. சுவாமி என்னை பார்த்து கூறினார், சரி இந்த பையன் பேசட்டும். You know, I have never given a speech in front of 30 people also. நான் அந்த நேரத்தில் ஒரு 30 பேருக்கு முன்னர் கூட நான் பேசிய அனுபவம் இல்லை. And he's telling me give a speech in Kulwant Hall in front of thousands of devotees. ஆனால் சுவாமியிடம் கூறால் குல்வந்த் ஹால் ஆயிரக்கணக்கான ஆட்களுக்கு முன்னால் பேச சொல்லி. I say, Swami, I can't say no also, so I'm doing like this. நான் சுவாமியை பார்த்து தலையாட்டினேன், சுவாமிக்கு இல்லை என்று கூட சொல்ல முடியாது. So he thought I'm saying yes. சுவாமி நினைத்தார் நான் ஆம் என்று கூறுகின்றேன் என்று. And Swami says, speak about Delhi. சுவாமி கூறினார், நீ தில்லியை பற்றி பேசு என்று. And he walks off. சுவாமி அப்படியே நடந்து சென்று விட்டார். And the next day I am made to speak. அதாவது அடுத்த நாள் நான் பேச வேண்டியிருந்தது. There are 2 speakers before me.
எனக்கு முதல் 2 பேச்சாளர்கள் I'm the இருந்தார்கள். third speaker. நான் தான் 3வது பேச்சாளர். After me, there are 2 more speakers. எனக்கு பின்னர் இன்னும் 2 பேச்சாளர்கள். Then is the music program, then Aarti. அதுக்கு பின்னராக இசை நிகழ்ச்சி, அதன் பின்னர் ஆராத்தி. So when my turn comes, I share this experience which I shared with you now. அதாவது நான் எனது நேரம் வந்தவுடன் நான் உங்களுடன் பகிர்ந்த அனுபவத்தை பகிர்ந்தேன். And I tell Bhagavan that Swami, like the eyelid protects the eye, you protect each one of us. நான் சுவாமியிடம் கூறினேன், இமைகள் நமது கண்ணை காப்பது போன்று நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் காப்பாற்றுகின்றீர்கள் என்று. You are above us, below us, you are everywhere, Bhagavan. சுவாமி, எங்களை சுத்தி நீங்கள் இருக்கின்றீர்கள் எங்கேயும் என்று. And saying that and listening to that, Swami starts crying. அதை சுவாமி கேட்டவுடன் சுவாமிக்கு கண்ணீர் சொரிந்தது. You look at Puttaparthi's history, that was the first time Swami expressed his tears publicly. Otherwise, never in a public function he has cried like that. நீங்கள் புட்டபர்த்தியின் வரலாற்றை பார்க்கும்போது அன்றுதான் சுவாமி முதல் முறையாக ஒரு பொது வெளியில் கண்ணீர் சிந்தி இருந்தார். Seeing Swami crying, I also started crying. சுவாமி அழுவதை பார்த்தோம், எனக்கும் கண்ணீர் சிந்த ஆரம்பித்தேன். And there is pin drop silence in Kulwant Hall. மிகவும் அமைதியாக இருந்தது குல்வந்த் ஹால். Nobody knows what to do because they have never seen a situation like this. யாருக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. இது போன்ற ஒரு நிகழ்வு எப்போதும் நடந்ததில்லை. So my organizer says that other boy, you start your speech. அதாவது இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்வதற்கு அடுத்த பையனை பேச ஆரம்பி என்று. And as he starts, அந்த பையன் பேச ஆரம்பிக்கும் போது Swami says, stop. சுவாமி அந்த பையனை நிறுத்த சொன்னார். And Swami looks at Anil Kumar sir and says, come, get the mic. அனில்குமார் அவர்களை கூறி மைக்கை கொண்டு வா என்று கூறுகின்றார். And Swami, who was saying my throat is bad, I can't speak, he roars like a lion into the mic. அதாவது சுவாமி, என தொண்டை சரியில்லை, கதைக்க முடியாது கூறியவர் ஒரு சிங்கத்தை போல கர்ஜித்தார். And he says the statement where I ended, saying that like eyelid protects the eye, Swami protects each one of you. அதாவது நான் முடித்தது போன்று, அதாவது இமைகள் கண்ணை காப்பது போல என்று முடித்தது போன்று அவர் அங்கு விட்ட இடத்தில் சுவாமி தொடங்குகிறார். இமைகள் கண்ணை காப்பது சுவாமி உங்கள் ஒவ்வொருவரையும் காக்கின்றார் என்று. When you are in a problem, before you say Sairam, I am already there. அதாவது நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருந்து கொண்டு சாய்ராம் என்று சொல்வதற்கு முன்னரே நான் வந்து விடுவேன் என்று சுவாமி And he says, Swami, interne chantane winter, which in Telugu means I am with you, around you, above you, below you. Swami says in his beautiful style. சுவாமி தெலுங்கில் மிகவும் அழகாக கூறினார், உனக்கு முன்னால் பின்னால் சுற்றி வர நான் தான் இருக்கின்றேன் என்று. And discourse gets over and then Swami tells me, come and do aarti to me. அதாவது அந்த அருளுரை முடிகின்றது. சுவாமி என்னை கூப்பிட்டு ஆராத்தி எடுக்குமாறு கூறினார். And Swami, we used to go with the aarti to Bhagavan and then Swami will light the aarti. நாங்கள் சுவாமியிடம் ஆராத்தியை கொண்டு செல்லும் போது அவர் தான் கொளுத்தி விடுவார். And I tell Swami, how can I thank you, Bhagavan? நான் சுவாமியிடம் கேட்டேன், சுவாமி உங்களுக்கு நான் எவ்வாறு நன்றி செய்வது என்று. You know what Swami says? சுவாமி என்ன கூறினார் என்றால், see, these words of the avatar is for eternity. அதாவது இந்த சுவாமி கூறிய இந்த அவதாரத்தின் சொற்களானது இது எப்போதும் அழியாதது. It is for every one of us. அது எங்கள் ஒவ்வொருவருக்குமானது. Not because it happened with me. எனக்கு நடந்தது என்பதற்காக எனக்காக மட்டுமான சொற்கள் இல்லை அது. Swami says, when you depended on me so much, how can I let you down? அதாவது சுவாமி கூறுகிறார், நீ என்னிலேயே தங்கி இருக்கும் போது, என்னையே நினைத்திருக்கும் போது நான் எவ்வாறு உன்னை கைவிடுவேன் என்று. I will never let you down. சுவாமி கூறுகிறார், உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் என்று. You kept your promise, I kept my promise. சுவாமி சொல்றார், நீங்கள் உங்களது வாக்கை நீங்கள் பின்பற்றும் போது நான் எனது வாக்கை வைத்துக் கொள்வேன் அதை போன்று. You did my work and I did your work. நீங்கள் எனது வேலையை செய்தீர்கள், நான் உங்களது வேலையை செய்தேன். And then Swami says, Chusko, Pada Namaskar. சுவாமி சொன்னார், வந்து எடுத்துக்கொள் பாத நமஸ்காரத்தை என்று. So this is the love. It is not important that it happened with me or XYZ. What is important that this is Bhagavan's testimony and his love for all of us. இது எனக்கு நடந்த ஒரு சம்பவம் என்று மட்டுமில்லை, இதுதான் சுவாமி எங்கள் அனைவரும் மீதும் கொண்டிருக்கக்கூடிய அன்பாகும். And I remind this every time I have a situation that you just let it go to Bhagavan and everything will fall in place. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது தான் நான் போய் நினைவுபடுத்திக் கொள்வேன், அப்படியே சுவாமியின் பாதத்துக்கே நாங்கள் அதை விட்டுவிட வேண்டும் என்று. The best way to enjoy this life is to wake up. அதாவது இந்த வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமாக கழிக்க வேண்டும் என்றால் விழித்தெழ வேண்டும். Jai Sai Ram. ஜெய் சாய்ராம்.